நேர வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற நடிகர், பத்மஸ்ரீ, பத்மபூஷண விருதுகளுக்கு உரித்தாளராய், தந்தையை மதிக்கும் பண்பு, தாய்க்கான பாசப் பிணைப்பு, தங்கை மீது அளவில்லா நேசம், தம்பியிடம் காட்டும் பிரியம், உறவை மதிக்கும் பாங்கு, ஊரை நேசிக்கும் மனித நேயம், பிள்ளைகளிடம் காட்டும் வாஞ்சை, எதிராளியிடம் காட்டுகின்ற திமிர், தோல்வியின் துக்க அடர்த்தி, வெற்றியின் அகல ஆழ உணர்வுகள் என்று 3 தலைமுறை மனிதர்களுக்கு தன் நடிப்பால் சொல்லிக் கொடுத்த நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி முனைவர் க.வே.சே. மருதுமோகன் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து எழுதிய சிவாஜி கணேசன் என்னும் நூல் அறிமுக விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிதிகள் உங்கள் அனைவரையும் நூல் அறிமுக விழா ஏற்பாட்டு குழு சார்பிலே வருக வருகவென்று வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்வடைந்து நிற்கின்றோம். இன்றைய விழாவை மங்கள சுடரேற்றல் நிகழ்வோடு இனிதே ஆரம்பிக்கும் வகையில் முதற் சுடரினை மங்களகரமாக ஏற்றி வைத்து நிகழ்வை இனிதே ஆரம்பித்து வைக்க யாழ் பல்கலைக்கழக நுண்கலை பீட இசை ஒருவரையாளர் திருமதி கிருபாசக்தி கருணாகரன் அவர்களை முதற் சுடரினை ஏற்றி வைப்பதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நிறைவு சுடரினை ஏற்றி வைப்பதற்காக திருமதி ஞானா சிவாபிள்ளை அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரை நேரமும் மங்களகரமாக மங்கள விளக்கேற்றி நிகழ்வை இனிதே ஆரம்பித்து வைத்த அத்தனை அம்மணிகளுக்கும் மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக அரங்கம் அதில் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படும். தமிழ் தாய் வாழ்த்தினை இசைப்பதற்காக யாழ் பல்கலைக்கழக நுண்கலை பீட இசை விரிவுரையாளர் திருமதி கிருபாசக்தி கருணாகரன் அம்மையர் அவர்களை தமிழ் தாய் வாழ்த்தோடு இணைந்து கொள்ள அன்போடு அழைத்து நிற்கின்றேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைகளில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியாது செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளும் துளுவும் உன்னுதரத்தே உதித்தே ஒன்று பல ஆகிடினும்
ஆரியம் போல் உலகவள களிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம்பியல்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தேன் மதுர குரலினால் தமிழ்தாய் வாழ்த்தினை இசைத்த யாழ் நுண்கலை பீட விரிவுரையாளர் திருமதி கிருபாசக்தி கருணாகரன் அம்மையார் அவர்களுக்கு மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருப்பது நற்குரல் வளம், தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன், உடல் மொழி, வீர நடை போன்ற பண்புகளினால் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் வாழும் நாயகன் நடிகர் திலகம், நடிப்பு சக்கரவர்த்தி, சிம்ம குரலோன் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி முனைவர் க.வே.சே. மருதுமோகன் அவர்கள் ஆய்வு செய்த ஆய்வு நூல் அறிமுக விழாவிலே அடுத்து அரங்கம் காண இருப்பது வந்தாரை வரவேற்று வரவேற்பு நடனம். திருமதி சூர்யாளினி வீரசிங்கம் அவர்களின் நெறியாள்கையில் வவுனியா நிருத்திய நிகேதன நுண்கலை கல்லூரி மாணவிகள் செல்வி அனோஜினி ரஜிக்குமார் மற்றும் செல்வி அபிதா ரஜிக்குமார் இணைந்து நடத்தும் புஷ்பாஞ்சலி நிகழ்வு அரங்கம் காண இருக்கின்றது. Jam 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 taka janu, jam jam taka janu, jam 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 taka jam. Jam 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 taka janu, jam jam taka janu, jam jam taka jam.
Hari 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 Dada 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 Jadu 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 Dada Jadu Dada Adajika Adajika Ajaduka Adigita Adajam Adajam Ajam Ajam Kati Ginaduka Kati Ginaduka Kati Ginaduka Adika Adajika Ajaduka Adigita Adajam Jumpa jumpa, adinginadota, 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 darida, adanada, ajaduka, adimida, adajam, adajam, ajam, ajam, adinginadota, 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 jam, 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 taka jadu, jam, jam, taka jadu, jam, jam, taka jam, taka jam. Jam 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 taka jadu, jam jam taka jadu, jam jam taka jam taka jam. நடனத்தினால் அரங்கை அழகுறச் செய்து சபையோர் மனம் மகிழ நடன நிகழ்வோடு இணைந்து கொண்ட வவுனியா நிருத்திய நிகேதன நுண்கலை கல்லூரி மாணவிகள் செல்வி அனோஜினி ரஜிக்குமார் மற்றும் செல்வி அபிதா ரஜிக்குமார் அவர்களுக்கும் சிறப்பான முறையிலே நிறையாள்கை செய்த திருமதி சூர்யாளினி வீரசிங்கம் அம்மையர் அவர்களுக்கும் மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரங்கம் நிறைந்த கரகோஷம் கொடுத்து அந்த சிறார்களுக்காக அந்த சிறுமிகள் இந்த கலை உலகிலே வளமான உயர்வான எதிர்காலம் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை நாம் பிரார்த்தித்துக் கொண்டு, புதிய பறவை சிவாஜி ஒரு விதம், வசந்த மாளிகை சிவாஜி இன்னொரு விதம், அவன்தான் மனிதன் சிவாஜி மற்றொரு விதம். ஆம், அன்றும் இன்றும் என்றும் நடிப்பு திறனினால் எம் மனங்களில் நிலை பெற்று சென்றிருக்கின்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றிய ஆய்வு நூல் அறிமுக விழாவிலே அடுத்து வந்தாரை வரவேற்று தமிழ் சொல்லெடுத்து வரவேற்புரையினை ஆற்றுவதற்காக ஈழத்து பெண் கவிஞர்களில் ஒருவரும் நல்லூர் பிரதேச செயலக சமூக சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தரும் ஆகிய திருமதி தர்மினி ரஜீவன் அவர்களை வரவேற்புரையோடு இணைந்து கொள்ள அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றேன். ஒரு நடிப்பு சுரங்கமாய், நடிப்பின் பல்கலைக்கழகமாய், நடிப்பின் பிதாமகனாக எம்மோடு எத்தனை தலைமுறைகளை கடந்தும் வாழக்கூடிய எங்களுடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இந்த ஆய்வு நூல் அறிமுக விழாவிற்கு அரங்கம் காணாத அளவிற்கு தங்கள் அன்பு வருகையினால் எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளையும் அழகு தமிழால் வரவேற்கும் நேரம் இது. செம்பாட்டு மண்ணும் செந்தமிழும் சிரிக்கும் எம்பாட்டன் மண்ணாம் ஜாழ் மண்ணில், அதிலும் பல்கலைக்கழகத்தின் நூலோர் கேட்போர் கூடத்தில் முனைவர் காவே சே மருதமோகன் அவர்களினுடைய ஆய்வு நூல் அறிமுக விழாவில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளும் உயிர் துடிப்பானவை. இந்த பொழுதுகளில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இனிய கரங்கூப்பி நாங்கள் வருக வருகவென வரவேற்கின்றோம். அவ்வகையிலே பாரெல்லாம் நடிப்பாளை ஒளிவீசி பாங்குடனே எம்மோடு கலந்திருக்கும் நடிகர் திலகத்தின் அன்பு மகன் திருவாளர் ராம்குமார் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்நிகழ்விலே சிறப்பு விருந்தினராக கலந்து எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இத்தருணங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இனிய தருணங்கள். தங்களுடைய வருகையால் எம்மண் பெருமைப்படுகிறது, எங்களுடைய உள்ளங்கள் அகமகிழ்கின்றன. ஆகவே தங்களை வருக வருகவென வரவேற்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தங்களுடைய தந்தையார் இருந்திருந்தால் இந்த அற்புத தருணத்தில் எங்களோடு எப்படி இணைந்திருப்பாரோ அப்படியான ஒரு வருகையாக இந்த வருகையை ஏற்றுக்கொண்டு எம்மண் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியோடு கரைமீதில் அலைமோதும் சுவை போல மொழி போற்றி தன் உழைப்பால் மிகச்சிறந்த சிவாஜி கணேசனின் ஆய்வு நூலை எமது கைகளில் பெறுமதியாக கரம் சேர்த்துள்ள முனைவர் காவே சே மருதமோகன் அவர்களை இந்நேரத்திலே வரவேற்பதில் பெருவகை அடைகின்றோம்.
தமிழின் தலை சிறந்த மகானாய், எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையின் சிகரமாய் இந்நிகழ்வை தலைமையேற்று வருகை தந்துள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் கலை பீடாதிபதி எஸ் ரஹ்மான் ஐயா அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வினுடைய தொடக்க உரையை ஆற்றுவதற்காக சேவையால் எங்கள் மனங்களை எப்போதும் தன்னுடைய கரங்களினால் நிறைத்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண துணை தூதுவராலய இந்திய துணை தூதுவராலயம் ஸ்ரீமான் நாகேஷ் நட்ராஜ் அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எத்திசையும் புகழ்மணம் பரப்பும் தமிழ் பணியால் எங்களையெல்லாம் தன் தலைமுறையாக வளர்த்துவிட்ட யாழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ்துறை தலைவரும் பேராசிரியர் ஐயன் சீனா சிவலிங்கராஜா அவர்களை நீங்காத நினைவுகளின் சிவாஜி என்ற அந்த தலைப்புக்கு அருமையுரை ஆற்றுவதற்காக வருக வருக என வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்வு சிறப்பதற்காக இத்தனை அழகாக இந்த அரங்கம் கூடியிருக்கிறது என்றால் அதற்கு தன்னுடைய ஒவ்வொரு முயற்சியினாலும் கரம் சேர்த்துள்ள நூலாசிரியர் அறிமுக உரையை ஆற்ற வருகை இருந்துள்ள சிவாபிள்ளை ஐயா அவர்களை அன்போடு வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாழ்ப்பாணத்தின் தலை சிறந்த ஆளுமையால் நூல் வெளியீட்டுரையை ஆற்ற வந்துள்ள யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சீனா ஸ்ரீ சக்குணராசா ஐயா அவர்களை வரவேற்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துரையாற்ற வந்துள்ள எங்களுடைய தொப்புள் கொடி உறவாகிய முத்தமிட்டு இந்த மண்ணை முழுதாய் காதலித்த பரம்பரையை காதலித்தோர் என்ற வகையிலே எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இந்த அரங்கத்திலே எங்களோடு இணைந்திருக்கின்ற முனைவர் கோ சுதாதேவி அம்மையார் அவர்களையும், திரு பி பாஸ்கரன் ஐயா அவர்களையும், டாக்டர் சதீஷ்குமார் சிவலிங்கம் அவர்களையும், முனைவர் மதிவாணன் அவர்களையும் மண்வாசனை கலந்த இனிய வணக்கத்தோடு இந்த அரங்கத்தில் அழைப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமன்றி இந்நிகழ்விலே பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடாத்தவுள்ள எத்திசையும் தமிழ் மனம் பரப்பும் தன் பட்டிமன்ற திறமையாலும் ஆளுமை திறமையாலும் எங்களுக்கான முத்திரையாக திகழ்கின்ற பட்டிமன்றம் சிவாஜி கணேசனின் புகழுக்கு காரணம் வசனமா உடல் மொழியா என்பதன் நடுவராக கலந்து சிறப்பிக்க உள்ள யாழ்ப்பாண ஆசிரிய கலாசாலையின் அதிபரும் செந்தமிழ் சொல்லருவி திருவாளர் சந்திரமௌலீசன் லலீசன் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பட்டிமன்ற நிகழ்வோடு அவரோடு இணைந்திருக்க காத்திருக்கின்ற திருமதி ஜீவா ரஜிகுமார் இலங்கை, தமிழ்நாட்டின் பேச்சாளர்களாகிய திரு வே வடிவேலன், முனைவர் கோ சுதாமதி, திருமதி சகிலா சாமியப்பன் அவர்களையும் அன்போடு வரவேற்பதில் அரங்கம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. சிறப்பு விருந்தினர்களாக இந்த பிரதியை பெற்று பயனடைய காத்திருக்கும் அத்தனை சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்விலே தங்களுடைய நடன ஆற்றுகையாலும் இசை தமிழ்தாய் வாழ்த்தாலும் எங்களை கௌரவித்த அந்த உறவுகளையும் வருக வருகவென்று நாங்கள் வரவேற்கும் இத்தருணத்தே இந்த அரங்கத்திலே நடிக கலா ரசிகர்களாகவும் நடிக மன்ற உறுப்பினர்களாகவும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள், அவர்கள் சார்ந்த சமுதாயத்தினர் மற்றும் ஆர்வலர்கள் உங்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்பதில் ஏற்பாட்டு குழு சார்பாக நாங்கள் பெரும் உவகை அடைகின்ற இந்த நேரத்திலே சிவாஜி கணேசன் பற்றி சில வரிகள், எதை எழுதுவது எதை விடுவது, இமயமலையின் எந்த மூலையை புகழ்ந்தாலும் அது நியாயமாக இருக்குமா, கடலின் எந்த பகுதி அழகானது, சிவாஜி ஒரு மலை ஒரு கடல், கண்களின் கூர்மையை சொல்வேனா அல்லது கம்பீர தோற்றத்தை சொல்வேனா, 9 பாவத்தை 96 வகையாக காட்டும் உன்னத நடிப்பை சொல்வேனா, அவரை போல் இதுவரை ஒருவர் பிறந்தில்லை, இனியும் பிறப்பதற்கு இந்த உலகத்தில் உறுதியில்லை, இது உண்மை, உலகறிந்த உண்மை. அப்படியான சிவாஜி கணேசனின் கலையாற்றல் நிறைந்த கலைஞானத்தை போற்றி அற்புத கலைஞன் ஒருவரின் அரங்கம் நிறை மக்களோடு கூடியிருக்கும் இந்த நிகழ்வால் எங்களுடைய யாழ்மண் பெருமை அடைகிறது. தொப்புள் கொடி உறவுகளிலே என்றும் தொலைந்து போகாமல் இருக்கும் இத்தருணத்தில் உங்கள் அனைவரையும் அன்பு தமிழால் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அழகான குரல் கொண்டு தன் முழுமையான வரவேற்புரையினை ஆற்றி சென்றிருக்கின்ற ஈழத்து பெண் கவிஞர்களில் ஒருவரும் நல்லூர் பிரதேச செயலகத்தின் சமூக சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தருமாகிய திருமதி தர்மினி ரஜீவன் அம்மையார் அவர்களுக்கு
மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக அரங்கிலே தலைமை உரைக்கான பொன்னான தருணம். எனவே தலைமை உரையோடு இணைந்து கொள்ள இவ்வரங்கமதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஊடக கற்கைகள் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதியுமாகிய பேராசிரியர் எஸ் ரகுராம் ஐயா அவர்களை தலைமையுரையோடு இணைந்து கொள்ள உங்களுடைய கரகோஷங்களுடன் நாம் அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். சிவாஜி என்ற மந்திர சொல்லுக்கு நாங்கள் எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள். எங்களுடைய ஊடக அனுபவங்களின் வாயிலாக எங்களுக்கான ஒரு நடிகர் திலகமாக தமிழர் பரப்பெல்லாம் போற்ற வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நடிகர் திலகத்தின் அவருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நாங்கள் கலந்து கொண்டிருப்பதை எட்டு மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்வை ஈழத்தமிழ் பரப்பிற்கும் கொண்டு வந்து அதை முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த வரவேற்பு நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஈழத்தமிழ் சமூகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த வாத்சல்யம் இந்த நிகழ்வின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டு நிற்கிறது. இந்த நிகழ்வுக்கு இங்கு நடிகர் திலகத்தின் மகன் ராம்குமார் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய கலை குடும்பம். அந்த கலை குடும்பத்தின் வாரிசாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவரை வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்விலே தொடக்க உரையை நிகழ்த்துவதற்காக இந்திய துணை தூதுவலகத்தின் மாண்புமிகு இந்திய துணை தூதுவர் ஸ்ரீமான் ராகேஷ் நட்ராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். சிறப்புரையை நிகழ்த்துவதற்காக நீங்காத நினைவில் சிவாஜி என்னும் தலைப்பிலே எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர் சிவலிங்க ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இந்த நூலாசிரியரை இந்த நூலை ஆக்கிய மிகப்பெரிய வரலாற்று கடமையை நிறைவேற்றி காத்திருக்கின்ற நூலாசிரியர் காவேசு மருதுமோகன் அவர்களை அறிமுகப்படுத்த சிவாபிள்ளை தமிழறிஞர் உலகம் போற்றும் தமிழ் செயற்பாட்டாளர் வருகை தந்திருக்கின்றார். இந்த நூலை வெளியிட்டு அதனை அறிமுக உரையை நிகழ்த்துவதற்காக நூலாசிரியர் காவேச மருதுமோகன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இந்த நூலை வெளியிட்டு வைப்பதற்காக எங்களது யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குராஜா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இங்கு கூடியிருக்கக்கூடிய சிறப்பு பிரதிகளை பெறுபவர்களுக்கு அவற்றை கையளிப்பதற்காக எங்கள் நடிகர் திலகம் அவர்களின் தலைமகன் ராம்குமார் அவர்கள் காத்திருக்கிறார். அத்தோடு இந்த நிகழ்வை வாழ்த்துவதற்காக தமிழகத்திலிருந்து முனைவர் கோ சுதாதேவி, திரு தி பாஸ்கரன், டாக்டர் சதீஷ்குமார் சிவலிங்கம், முனைவர் மதிவாணன் ஆகியோரும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களோடு நடிகர் திலகத்தின் அந்த உலகம் போற்றக்கூடிய பண்பை வியக்கக்கூடிய அவரது நடிப்புலகத்தின் அடிமைகளாக இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உள்ளங்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நான் என்னுடைய தலைமை உரையை ஆரம்பிக்கின்றேன். உண்மையில் நடிகர் திலகம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு நான் நினைக்கின்றேன் எங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய வழிகாட்டியாக அமையும். ஏனென்றால் மிக சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து விழுப்புரம் சின்னையாபிள்ளை கணேசனாக உருவாகி இன்றைக்கு நடிகர் திலகமாக அவர் மறைவுக்கு பின்னரும் அனைத்து நடிகர்களுக்குமான ஒரு பொக்கிஷமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து இந்த நிலையை அடைந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு உத்வேகத்தையும் மன எழுச்சியும் தரக்கூடிய ஒரு விடயமாகும். சிவாஜி கணேசன் அவர்களுடைய வரலாறை பற்றி நாங்கள் தொடர்ந்து இங்கு பார்க்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். அதை பற்றி அவருடைய வெவ்வேறு பண்புகள் பற்றிய விவாத அரங்கு கூட இங்கு நடைபெற இருக்கிறது. சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஆரம்ப பெயர் ஒரு கணேசன் என்ற அளவில் இருந்தாலும் கூட
குட்டுப்பட்டால் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு தமிழ் வாக்கு கிணங்க பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர் சிவாஜி கணேசன் நடித்த இந்து ராஜ்யம் என்ற நாடகத்தை பார்த்தபோது அதிலே சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடித்த சிவாஜி மாவீரன் சிவாஜி என்ற அந்த வகிபாகத்தை அவர் பார்த்து பரவசமுற்று சிவாஜி கணேசனை இனிமேல் கணேசன் என்று அழைக்காமல் சிவாஜி கணேசன் என்று அழைக்க வேண்டும் என்ற அந்த முத்தாய்ப்பை முன்வைத்தார். அன்றைக்கு தொடங்கிய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பயணம் வெவ்வேறு காலகட்டங்களினூடாக வெவ்வேறு பரிமாணங்களினூடாக தமிழ் பரப்பை வியாபித்து நிற்கிறது. தமிழ் திரையுலகிலே பராசக்தி என்ற திரைப்படத்தை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கும் பராசக்தியிலே பேசப்படுகின்ற கருத்துக்கள், எண்ணங்கள் இன்றைக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் பகுத்தறிவு சிந்தனையின் அடித்தளமாக விளங்கி வருவதை நாங்கள் கண்டுறுகிறோம். அந்த வகையில் பராசக்தி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட அறிமுகத்தை வந்தது. கலைஞர் வசனத்தில் நீதிமன்ற கூண்டில் நின்று சிவாஜி கணேசன் அவர்கள் பேசும் வசனங்கள் உலக தமிழினத்தின் முத்திரையாக இன்றைக்கும் வலைத்தளங்களிலே அனைவராலும் பார்வையிடப்படக்கூடிய மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பதிவுகளாக அமைந்திருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல் வளமும் சிறந்த நடிப்பு திறனும் கொண்டிருக்கக்கூடிய நடிகர் திலகம், நடிப்பு சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் அவர்கள் மக்களால் மிக பெரும் அன்புடன் அவர் காதலிக்கப்பட்டார், அன்புடன் நோக்கப்பட்டார். அவர் வாழ்ந்த காலம் முழுவதும் அவருக்கு கிடைத்த விருதுகள் எண்ணற்றவை. அவற்றிலே முக்கியமாக உலகம் தழுவி ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவிலே சிறந்த நடிகருக்கான விருதை அவர் பெற்றுக்கொண்டார். இந்திய அரசாங்கம் அவருக்கு வழங்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது ஆகியவற்றோடு பிரான்ஸ் தேசத்தின் அரசு அவருக்கு அளித்த செவாலியர் விருது அவரால் பெருமைப்படுத்தப்பட்டது என்றால் மிக இல்லை என்றே கூறலாம். அதேவேளை தமிழ் சினிமாவின் அவர் ஆற்றிய பங்களிப்புக்காக தாதா சாஹேப் பால்கே விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. சிவாஜி கணேசன் அவர்கள் தனியே நடிப்புலகத்தோடு மாத்திரமல்லாமல் தனது தனிப்பட்ட பண்புகளாலும் தனது தனிப்பட்ட குணவியல்புகளாலும் மக்களாலும் திரையுலகத்தினராலும் அவர் பெரிதும் விரும்பப்பட்டவராக இருந்தார். அவருடைய நேரம் தவறாமை, அவர் மற்றவர்களுக்கு வழங்குகின்ற மரியாதை, கௌரவம், தன்னடக்கம் எல்லாம் தமிழ் சினிமா உலகிலே இன்றைக்கும் நடிகர் திலகம் என்ற அந்த பெரும் அங்கீகாரத்துக்கும் அப்பால் அவரை ஒரு மிகச்சிறந்த மனிதராக போற்றி வைத்திருக்கின்றன. ஈழத்துக்கும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் மிகுந்த தொடர்பு இருக்கிறது. இலங்கையிலே இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பாக உருவாகிய பைலட் பிரேம்நாத் சிவாஜி கணேசன் அவர்களை எமது சினிமா ரசிகர்களுக்கு இன்னும் ஒரு பரிமாணம் வழியாக அறிமுகப்படுத்தியது. கிடைக்கின்ற தகவலின்படி இலங்கையில் மிக அதிக நாட்கள் ஓடிய தமிழ் திரைப்படமாக பைலட் பிரேம்நாத் அமைந்திருக்கிறது. இது ஈழத்திலே அவருக்கு இருந்த வரவேற்பை எடுத்துச் சொல்கிறது. யாழ்ப்பாணத்திலும் கூட தமிழ் சினிமாவில் இருதுருவ நிலையில் இருந்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் என்ற மிக பெரும் ஆளுமைகளுக்கு இங்கு கூட ரசிகர் மன்றங்கள் இருந்திருக்கின்றன. இங்கிருந்து சிவாஜி கணேசன் அவர்களுடைய சினிமா செயற்பாடுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக பத்திரிகைகள் கூட வெளிவந்திருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் இந்த நூலிலே அவரையும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் அந்த நூல் உள்ளடக்க தவறிய இந்த விடயங்கள் இருக்குமாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அடுத்த பதிப்பிலே ஈழத்திலே சிவாஜி கணேசன் பெற்றிருக்கக்கூடிய அந்த அபரிதமான அந்த மக்கள் அபிமானம் என்பவை நிச்சயமாக ஆய்வு செய்யப்படக்கூடியனவாக அமைய வேண்டும் என்பது நான் நூலாசிரியருக்கு வைக்கக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். உண்மையில் சிவாஜி கணேசன் அவர்களை நாங்கள் பார்க்கும்போது அவர் வைத்திருக்கக்கூடிய தோற்றங்கள், அவர் வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் என்பவை தமிழ் பரப்பிலே பல வரலாற்று இதிகாச ஆன்மீக பாத்திரங்களை எங்களுக்கு அவரின் வழியாகத்தான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றன. இன்றைக்கும்
வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரென்றால், வ.உ. சிதம்பரம் பிள்ளை யாரென்றால், கர்ணன் யாரென்றால், அப்பர் சுவாமிகள் யாரென்றால், நாங்கள் சிவாஜி கணேசன் அவற்றை வகித்த வகிபாகங்களின் வழியாக அவர் அந்த பாத்திரங்களுக்கு வரலாற்று இதிகாச ஆளுமைகளுக்கு வழங்கிய தோற்ற வெளிப்பாடுகள் வழியாகத்தான் நாங்கள் அவர்களை இன்றும் நினைவுறுத்திக் கொள்கின்றோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற வரலாற்று பாத்திரம் இன்றைக்கும் எங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் வழியாகத்தான் எங்கள் நினைவுகளிலே நிழலாடுவதை நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையில் சிவாஜி கணேசன் அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சினிமா பங்கேற்பும் வகிபங்கும் என்பவை நான் நினைக்கின்றேன் காலத்திற்கும் நீடிக்கக்கூடிய வகையிலே எங்கள் வாழ்க்கையோடு கலந்திருக்கின்றன. சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த தனிப்பட்ட வளர்ச்சி என்பது தமிழ் திரையுலகின் வளர்ச்சியாகவும் பார்க்கப்பட முடியும். உண்மையில் நாடக துறையிலிருந்து திரைப்படம் விரிவாக்கம் பெற்று வளர்ந்தபோது அந்த நாடக பரப்பிலிருந்து திரைப்படத்துக்கு தன்னை எடுத்து வந்திருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வாறு நாடகம் ஒரு சினிமாவின் ஒரு நீட்சியாக, சினிமாவிற்கான நீட்சியாக தன்னை வடிவமைத்து கொண்டது என்பதற்கு நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய விரிவுரைகளிலே சிவாஜி கணேசனை தான் நாங்கள் எங்களுடைய ரோல் மாடலாக, எங்களுடைய ஒரு முன்னோடியாக நாங்கள் மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறோம். எப்படி தமிழ் நாடகம் ஒரு தமிழ் சினிமாவாக மிளிந்திருக்கிறது என்பதற்கு சிவாஜி கணேசன் அவர்கள் தான் ஒரு அடையாளம். அதேவேளை அந்த ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து இறுதி வரை அவர் தமிழ் திரைப்படங்களில் ஆற்றி இருக்கக்கூடிய தோற்றங்கள், அவருடைய நடிப்பு என்பவை தொழில்நுட்பம் சார்ந்து அவர் எவ்வளவு தூரம் தன்னுடைய வளர்ச்சிக்கு அப்பாலும் அவற்றை உள்வாங்கி அவர் அதை மெருகூட்டி இருக்கிறார் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. சினிமாவிலே புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர வர, புதிய புதிய தலைமுறைகள் வர வர அவற்றையெல்லாம் மிகச்சரியாக, மிக பக்குவமாக உள்வாங்கியவராக சிவாஜி கணேசன் காணப்படுகிறார். அவரை வைத்து இயக்கிய இளம் இயக்குனர்கள் அவருடைய இறுதி காலகட்டங்களில் கூட அவரோடு பணியாற்றுவதை மிகுந்த இந்த கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள், அவரோடு பணியாற்றக்கூடிய விதத்தை எப்போதுமே சிலாகித்து கூறி வந்திருக்கின்றனர். அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் திலகமாக போற்றப்பட்டாலும் கூட அவர் படப்பிடிப்பு தளங்களுக்கு, களங்களுக்கு வரும்போது மிக இயல்பாக, மிக தனிவாக, மிக நட்புபூர்வமாக தன்னுடைய பங்களிப்பை வழங்கியதாக அவர்கள் இன்றைக்கும் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். இந்த வகையிலே இந்த மிகப்பெரிய ஆளுமையின் பதிவுகளை நாளைய சந்ததிக்கும் கடத்துவதாக இந்த நூலாக்கம் வெளிவந்திருக்கிறது. இந்த நூலை தமிழகத்திலே அறிமுகப்படுத்திய போது இயக்குனர் இமயம் என்ற தமிழ் திரையிலே போற்றப்படுகிற பாரதி ராஜா அவர்கள் இந்த நூலை பற்றி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். சிவாஜி கணேசனுடைய ஒவ்வொரு அணுவையும் இந்த புத்தகத்தில் நூலாசிரியர் நுழைத்திருக்கிறார். உலக தமிழர்களின் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டிய நூல் இது என்று அவர் பெருமைப்பட்டுக் கொள்கிறார். எங்களுடைய இசை ஞானி இளையராஜா இந்த நூல் தமிழகத்திலே வெளியிடப்பட்ட போது இந்த நூலாசிரியர் கலாநிதி முனைவர் மருதுமோகன் இந்த நூலின் மூலம் ஜென்ம சாபல்யம் அடைந்ததாக சிலாகித்து கூறியிருக்கிறார். நான் நினைக்கின்றேன் இந்த நூலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்த்துக்கள், இந்த நூலை முன்வைக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் யாவுமே நாங்களும் இந்த நூலை வாசிக்கும் போது எங்களுக்கும் அந்த அனுபவத்தை தரும் என்று நாங்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த நூல் ஈழத்தமிழ் உலகத்தில் சிவாஜி கணேசன் அவர்களை ஒரு நடிகர் திலகமாக போற்றி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாசிப்பு அனுபவத்தை தரும் என்பதிலே மிக இல்லை. அதே போல எங்களிடம் இருந்து மறைந்திருக்கக்கூடிய தமிழ் நடிகர் என்று தமிழர் தாயகம் எல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய இந்த அரும் பெரும் தமிழ் புதல்வனை அடுத்த சந்ததிக்கு கொண்டு வருவதற்கும் சிவாஜி கணேசனுடைய சினிமா பங்களிப்புகள் பற்றி மேலும் மேலும் ஆய்வுகளை செய்வதற்கும் ஒரு தரவு நூலாக, தரவு தளமாக இந்த நூல் அமையும் என்பதிலும் எனக்கு கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. நடிகர் திலகம் நடிப்பின் பல்கலைக்கழகம். அந்த வகையில் ஈழத்தமிழர் தாயகத்தின் தலைமை என்ன
உருவாக்க தளமாக, நரம்பு மையமாக இருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றைக்கு இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நடிப்பு பல்கலைக்கழகத்தின் நூலை வெளியிட்டு வைப்பது கால பொருத்தமானது என்று நான் எண்ணுகின்றேன். இந்த நூலாக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழர் தாயகத்தின் எல்லா பகுதிகளுக்கும், இலங்கையின் எல்லா பகுதிகளுக்கும் சிவாஜி கணேசனை மீண்டும் ஞாபகப்படுத்தி வரும். காலத்தின் ஓட்டத்திலே அந்த காவிய நாயகன் தொடர்ந்தும் எங்கள் மனங்களில் நிறைந்திருப்பார். அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடிகர் திலகம் சிம்ம குரலோன், எங்கள் மனங்களில் என்றும் வாழும் நாயகன் சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றிய இந்த ஆய்வு நூல் வெளியீட்டு விழாவிலே சிவாஜி கணேசன் பற்றி நாம் அறியாத, தெரியாத, புதிரான, இன்னும் பல காத்திரமான, ரம்மியமான நல்ல சிந்தனைகளை தன் தலைமை உரையிலே உள்ளடக்கி மிகச் சிறப்பான முறையிலே தலைமை உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மதிப்பார்ந்த கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராமையா அவர்களுக்கு எங்கள் அரங்கம் நிறைந்த மனம் நிறைந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். முனைவர் க.வே.சே. மருதுமோகன் ஐயா அவர்களினால் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்து எழுதப்பட்ட இந்த சிவாஜி கணேசன் என்னும் ஆய்வு நூல் அறிமுக விழாவிலே அடுத்து அரங்கம் காண்பதற்காய் தொடக்க உரை அரங்கம் காண இருக்கின்றது. எனவே தொடக்க உரையோடு இணைந்து கொள்வதற்காக மாண்புமிகு யாழ் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீமான் ராகேஷ் நட்ராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இலங்கை இந்திய உறவுகளுக்கிடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் மாண்புமிகு யாழ் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீமான் ராகேஷ் நட்ராஜ் ஐயா அவர்களை தொடக்க உரையோடு இணைந்து கொள்ள அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றேன். அவையில் இருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், குறிப்பாக திரு ராம்குமார் அவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். அதே வேளையில் இந்த நிகழ்வை மிக சீராக ஒழுங்கு செய்திருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த ஆய்வு நூலின் ஆசிரியர் திரு மருதுமோகன் அவர்களுக்கும் என் வணக்கங்கள், என் பாராட்டுக்கள். தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கிறது, இங்கேயும் அது அப்படித்தான் என்று நினைக்கிறேன். வீட்டை விட்டு ஒரு 2-3 நாட்களாக பயணிக்கும் பொழுது, ஒரு திருமணத்திற்கோ ஒரு அலுவலாக பயணித்திருக்கும் பொழுது வீட்டை நன்றாக பூட்டி விட்டு அந்த சாவியை பக்கத்து வீட்டில் கொடுப்பதுதான் பழக்கம். அது அந்த சாவியை கொடுத்துட்டு போறதுன்னா அது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிறத காரியம் இல்லை. நாங்கள் கிளம்புறதாக இருப்போம். அம்மா வீட்டை பூட்டி விட்டுட்டு சாவியை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டிற்கு செல்வாள். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அவங்க சாவியை கொடுத்துட்டு வீட்டை நல்லா பார்த்துக்கோங்க, நாய் பூனை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. அதே போல் நான் பால்காரங்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், அவர் 1 லிட்டர் பால் எடுத்துக்கொண்டு வருவார், அதையும் நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. அதை தவிர பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்பாங்க, நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்களா, உங்களுடைய மைத்துனன் வீட்டில் பெண் பார்த்து கொண்டு இருக்கிறதா சொன்னாங்களே, அவங்களுக்கு கல்யாணமா, அவங்களுக்கு தான் கல்யாணமா, அதான் சரியா போய் பார்த்துட்டு வாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதை நான் ஏன் சொல்றேன் என்றால், பக்கத்து வீட்டுக்காரங்களோட இருக்கிற ஒரு அன்பு, ஒரு அக்கறை, ஒரு நம்பிக்கை என்பது ஒரு மிக இயல்பான ஒரு விஷயம். அண்டை வீடாக இருந்தாலும் சரி, அண்டை நாடாக இருந்தாலும் சரி, அந்த அன்பும் அக்கறையும் இருப்பது ஒரு மிக இயல்பான விஷயங்க. இந்திய வெளியுறவுத்துறையின் ஒரு அடிப்படை கோட்பாடாக அண்டை நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது ஒரு விடயம். அதை சொல்லிலும் செயலிலும் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த கடந்த 2 ஆண்டுகளாக நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி சமயத்தில் நாம் அதை கண்டிருக்கிறோம். போன வருடம் மட்டும் $4 பில்லியன் பெறுமதி உள்ள எரிபொருளாக இருக்கட்டும், அல்லது அரிசி வகைகளாக இருக்கட்டும், அல்லது மருத்துவ உபகரணங்கள், மிக தேவையான மருந்துகள், அதே போல தொழிற்சாலைகளுக்கு தேவையான ரா மெட்டீரியல் என்று பல விடயங்களில் இந்தியா உதவி செய்திருக்கிறது. அதையும் தாண்டி மனிதாபிமான அடிப்படையிலும் அரிசி மற்றும் பால்மா
இந்திய அரசிலிருந்தும் தமிழக அரசிலிருந்தும் இலங்கை மக்கள் அனைவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இதை தாண்டியும் 2009 பிற்பட்ட காலத்தில் கல்வித்துறையில் வீடுகள் கட்டி கொடுப்பதாக இருக்கட்டும், 50,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி கொடுப்பதாக இருக்கட்டும், அதே போல போக்குவரத்து துறை என்று பட்டியலிட்டு கொண்டே போகலாம். நான் ஒரு அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ்ல இருந்து துவங்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நடிகர் திலகம் ஐயா அவர்களுக்கு வர்றேன். இதை நான் ஏன் சொல்றேன் என்றால், ஒரு அரசின் கோட்பாடு என்பது அந்த நாட்டின் மக்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சார்ந்ததாகவே இருக்கின்றது, இல்லைங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அண்டை நாட்டிற்கு முதலிடம் என்ற இந்திய அரசின் கோட்பாடு என்பது இந்திய மக்கள் இலங்கை மக்களுக்கு கொண்டிருக்கும், இலங்கை மக்களின் மேல் கொண்டிருக்கும் அன்பும் அக்கறையும் அதோடைய ஒரு பிரதிபலிப்பாகவே விளங்குகிறது. இரண்டாவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இருக்கின்ற உறவுகள் 75 ஆண்டுகள் இன்று இந்த வருஷம் நிறைவடைகின்றது. ஆனால் இந்திய மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் இருக்கின்ற உறவுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மை பெற்ற இந்த உறவுகள், இல்லைங்களா? இந்த பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கொண்ட வரலாற்றில் இந்த ஒத்துழைப்பு, இந்த அன்பு, அக்கறை அப்படிங்கிற விடயங்கள்ல பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. அதில் பிரதானமான ஒன்றாக நான் எதை பார்க்கிறேன் என்றால், சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் யாழ்ப்பாணம், இலங்கை வந்து பல நிகழ்வுகள் நடத்தி அதில் நிதி திரட்டி கோப்பாய் மருத்துவமனையை விரிவு செய்வதற்காக அந்த நிதியை வழங்கியிருக்கிறார். மூலாய் அந்த விஷயம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கும், இல்லைங்களா? அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பார்ப்போமே. அது வந்த காலகட்டம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் திரைப்படத்துறையில் கால் ஊன்றி கொண்டிருந்த அந்த காலம். அவர் இன்னும் நடிகர் திலகமாக இன்னும் மாறவில்லை, இல்லைங்களா? அதற்கு கொஞ்சம் சில ஆண்டுகள் ஆன அவர்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அக்ளைம் என்று சொல்லும் வகையில் சர்வதேச ரீதியில் ஒரு மிக பாராட்டப்பட்ட ஒரு நடிகராக பிறகு அவரை அமைத்துக் கொள்கிறார். இது அதுக்கு முந்தைய கட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் ஏன் இங்கே வரணும்? இங்கே நிதி திரட்டி கொண்டு அவரை எடுத்துக்கொண்டு திரும்ப இந்தியாவுக்கே சென்று இருந்திருக்கலாமே. அவர் அங்க போய் இன்னொரு படத்தை தயாரிச்சிருந்திருக்கலாமே. யாரும் ஒன்றும் கேட்டிருக்க போறது இல்லையே. இது அவர் நடத்திய நிகழ்வு, அவர் திரட்டுகின்ற நிதி அவர் எடுத்துக்கொண்டு போயிருந்திருக்கலாமே. அதையும் ஏன் அவர் ஒரு மருத்துவமனைக்கு கொடுக்கிறார் என்பதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இல்லைங்களா? அது சமூக நலனுக்காக அந்த நிதியை அவர் கொடுக்கிறார், இல்லைங்களா? இதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். திருவள்ளுவர் நட்பு என்ற அதிகாரத்தில் சொல்கிறார், உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று சொல்கிறார். அதாவது தக்க தருணத்தில் வந்து சேர்கின்ற உதவி ஒரு மிக சிறந்த ஒரு உதவியாக நாம் கருதுகிறோம். அதே போல அவர் நட்பு, உதவி இந்த அதிகாரங்களில் குறிப்பிடும் போது தக்க தருணம், எந்த விதமான ஒரு உதவி ஒரு தனிப்பட்ட நபரை போய் சேர்கிறதா அந்த உதவி, அல்லது ஒரு சமூகத்துக்கே போய் சேர்கிறதா என்பதையும் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். மூன்றாவது, இதிலிருந்து அவர் என்ன எடுத்துக்கொண்டு போக போறார்? ஒரு மருத்துவமனைக்கு கொடுத்துறார், அதனால அவருக்கு என்ன பலன்? எதுவுமே கிடையாது, இல்லைங்களா? அவர் திரும்ப இந்தியாவுக்கே போயிடுறது தானே. அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற உதவி என்பது ஒரு அன்புடை நெஞ்சத்தில் இருந்து மட்டுமே தான் வர முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இதில் இந்த நிகழ்வில் நடிகர் திலகம் ஐயா அவர்களின் நடிப்பு, அவரின் திரைப்பட ஆளுமை என்பதை நாம் பார்ப்போம். அதே போல ஆய்வு நூலிலும் அது மிக விரிவாக குறிப்பிட்டிருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கும் ஆளுமை, அதற்கு பின்னாடி இருக்கும் மனிதாபிமானம் நிறைந்த ஒரு அன்பு கலந்த ஒரு நெஞ்சம், அதற்கு பின்னாடி த ஹியூமன் பீயிங், த மேன் பிஹைண்ட் த ஆக்டர், அப்படி அந்த ஒரு விடயத்தையும் இந்த ஆய்வு நூலில் மிக சிறப்பாக எடுத்துரைத்திருப்பார் என்பதிலும் எனக்கு எந்த விதமான சந்தேகமுமே இல்லை, இல்லைங்களா? இந்த கடந்த 2 வருடங்களாக நிலவி வரும் இந்த பொருளாதார நெருக்கடி காலத்தில் இந்த மாதிரியான உதவிகள் இந்தியாவிலிருந்து பல வந்திருக்கின்றன. பல நேரங்களில் அவர்கள் யார் என்பது கூட நம்மளுக்கு தெரியவதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் கிட்டத்தட்ட 100 பேர்த்துக்கு மேல டெலிஃபோனில் கால் செய்து எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது,
நாங்கள் எந்த விதத்திலேயாவது மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது அப்படின்னு என்று பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து இங்கே வந்து பார்த்துருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நிறையா உதவிகள் செய்திருக்காங்க. அவங்க வந்து செஞ்சதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட சொல்லும்போது நாங்கள் சொல்கிறது அதுதான், நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் துணை தூதரகத்திலிருந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய பேர்த்துக்கு பலனடையும் வகையில் செய்திருக்கலாமே, ஒரு நிகழ்வு பண்ணியிருந்திருக்கலாம், நீங்கள் பண்ணுறதும் மக்களுக்கு தெரியணும் தானே அப்படின்னு சொல்கிறதுல அவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, நீங்கள் நிகழ்வு பண்ணுறதுக்கு செலவு பண்ணுற காசை நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருங்க, அதையும் சேர்த்து நாங்கள் மக்களுக்கே கொடுத்துட்றோம். அப்படி என்ற ஒரு அன்பு, ஒரு கனிவு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் வந்து இந்த உதவிகளை செய்யும் மக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு 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 குறுந்தொகை கவிதையை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஏனால் இப்போ வந்து இந்த காரியங்கள் செய்திருக்கிறார் நடிகர் திலகம் ஐயா அவர்கள் வந்து இந்த உதவிகளை செய்திருக்கிறார் அப்படி என்று நம்ம யோசிக்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான ஒரு பலனும் இல்லை. அவருக்கு யார், நான் யார், இங்கே இருக்கும் மக்கள் கேட்கலாம், சிவாஜி கணேசன் ஐயா அவருக்கு நான் யார், ரத்த சொந்தமா, அப்பா அம்மா சொந்தக்காரங்களா, இல்லைங்களே. அப்படி இருக்கும் பொழுது யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கீழர், யானும் நீயும் எம்முறை அரிதும், அன்புடை நெஞ்சங்கள் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சங்கள் தாம் கலந்தனவே என்கிறது போல ஒரு அன்புடை நெஞ்சமாகவும் சிவாஜி கணேசன் ஐயா, நடிகர் திலகம் ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார். அவருடைய ஒரு சினிமேட்டிக் கரியர் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பாராட்டும் பொழுது அதே போல அதற்கு பின்னாடி இருக்கும் ஆளுமை, அதற்கு பின்னாடி இருக்கும் ஒரு கனிவும் அன்பும் கலந்த நெஞ்சத்தையும் நாம் சேர்ந்து பார்க்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலக பெரு நடிகன், எங்கள் மக்கள் மனதில் வாழும் மக்கள் நாயகன் சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றிய நட்பு, அன்பு, உதவி, மனிதாபிமானம், திறமை, பெருமை என்று நீண்டு செல்லும் அத்தனை நற்பண்புகளையும் தன்னுடைய தொடக்க உரையிலே உள்ளடக்கி அற்புதமான முறையிலே தொடக்க உரையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு யாழ் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீமான் ராகேஷ் நட்ராஜ் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் நிகழ்வுகளோடு இணைந்து கொள்ளும் வகையில் இன்றைய விழாவின் அதிதிகள் அனைவரையும் அரங்கம் நோக்கி வருகை தந்து அமர்ந்திருந்து தொடர்ந்து நாங்கள் நிகழ்வுகளை முன்னெடுப்போம் என்பதை இந்த இடத்திலே அறிய தருகின்றேன். இன்றைய விழாவிலே அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய விழாவின் தலைவர் பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பீடாதிபதி எஸ் ரகுராம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாண்புமிகு யாழ் இந்திய துணை தூதுவர் ஸ்ரீமான் ராகேஷ் நட்ராஜ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் திரு ராம்குமார் சிவாஜி கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய விழாவினுடைய நூலினுடைய நூலாசிரியர் முனைவர் க.வே.சே. மருதுமோகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்புரையோடு இணைந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர் சிவலிங்கராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நூலினை வெளியிட்டு வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் மதிப்பிற்குரிய ஸ்ரீ சத்குணராஜா ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அரங்கம் நோக்கி வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை அதிதிகளுக்கும் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக பெரு நடிகன் சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி முனைவர் க.வே.சே. மருதுமோகன் ஐயா அவர்களினால் எழுதி இன்று வெளியிடப்படுகின்ற ஆய்வு நூல் வெளியீட்டு விழாவிலே அடுத்து சிறப்புரையினை இந்த அரங்கம் அலங்கரிக்க காத்திருக்கின்றது.
பாவ மன்னிப்பு திரைப்படத்திலே சிவாஜி ஒரு இஸ்லாமியராகவும், ஞான ஒளி திரைப்படத்திலே சிவாஜி கணேசன் ஒரு கிறிஸ்தவராகவும், வியட்நாம் திரைப்படத்திலே சிவாஜி கணேசன் ஒரு பிராமணராகவும், 3 திசையாகவும் இருக்கும் இந்த கதாபாத்திரங்களை நடிப்பு என்னும் 4வது திசைக்குள் கொண்டு வந்து சகலத்தையும் கலை என்னும் ஒரு திசைக்குள் கட்டி போடுகின்ற செப்படி வித்தை விக்க ஒரு அரும்பெரும் கலைஞனாகிய சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றிய இந்த ஆய்வு நூல் வெளியீட்டு விழாவிலே அடுத்து சிறப்புரை ஆற்றுவதற்காக நீங்காத நினைவில் சிவாஜி என்னும் தலைப்போடு இணைந்து கொள்கின்றார் தமிழ் துறையின் மேனாள் தலைவரும் ஓய்வு நிலை பேராசிரியருமாகிய மதிப்பார்ந்த சிவலிங்கராஜா ஐயா அவர்களை சிறப்புரையோடு இணைந்து கொள்ள அன்போடு அழைத்து நிற்கின்றேன். சிவாஜி கணேசன் பற்றி பல்கலைக்கழக ஆய்வு செய்து அது நூலாக வெளியிடப்பட்டு இங்கே அறிமுக விழா நடைபெறுகின்றது. எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய, நாங்கள் என்றும் மறக்காது எங்கள் நீங்கா நினைவில் இருக்கின்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் அவர்களை கண்டது நாங்கள் சிவாஜி கணேசனை கண்டது போன்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தருகிறது. நாங்கள் திரையிலே கண்ட அந்த கடலின் ஒரு துளியை இன்று இந்த அரங்கிலே நாங்கள் காண்கிறோம். சிவாஜி கணேசனுடைய இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய அருமை நண்பர் கலைப்பீடாதிபதி பகுராம் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை செவ்வனே சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் பேராசிரியர் சிறிசக்குணராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த பெரியோர்களே, மிக குறிப்பாக இந்த சிவாஜி கணேசனை பற்றி ஆய்வு செய்து இந்த பெருநூலை 3 பாகங்களாக வெளியிட்டிருக்கின்ற என் அருகிலே இருக்கின்ற அன்புக்குரிய மருதுமோகன் அவர்களே, இந்த விழாவை ஒழுங்கு பண்ண வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக நேரிலும் தொலைபேசியிலும் நீண்ட நாட்களுக்கு முன்பிருந்தே என்னோடு தொடர்பு கொண்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற சிவாப்பிள்ளை ஐயா அவர்களே, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களை பார்க்கின்ற பொழுது சிவாஜி கணேசனுடைய செல்வாக்கு, சிவாஜி கணேசனுடைய பெருமை என் நெஞ்சை நிறைவு செய்கிறது. சிவாஜி கணேசனை பற்றி நிறைய பேசலாம். கம்பன் ராமாயணம் பாடுகின்ற பொழுது ஒரு அவியடக்கம் பாடினார். ஓசை பெற்றியர் பாட்கடலுற்றொரு பூசை முற்றவும் நக்குகு புக்கென ஆசை பெற்றி அறையலுற்றேன் இக்காசில் கொட்டத்து ராமன் கரியது. கம்பனுக்கு ராமன் மேல் இருந்த ஆசையினால் நான் இந்த ராமாயணத்தை பாடத் தொடங்கினேன். அதே போல இந்த சிவாஜி கணேசன் மேல் உள்ள ஆசையினால் நான் நீங்காத நினைவில் என்ற இந்த உரையை நிகழ்த்துகிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். நாங்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே உலகம் முழுவதும் பரவி வாழுகின்ற தமிழ் மக்கள் வீடு சென்றால் தெரியும், அவருடைய தொலைக்காட்சியிலே சிவாஜிகளின் படம் தான் ஓடிக்கொண்டு. நான் உலகத்தின் பல நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். அங்கே நாங்கள் போனால் அவர்களின் தொலைக்காட்சியிலே உயர்ந்த மனிதனோ பாசமலரோ பாவமன்னிப்போதான் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு எங்கள் உள்ளங்களில் நிறைந்தவர் சிவாஜி கணேசன். பல்கலைக்கழக மட்டத்திலே ஆய்வு செய்வது என்பது ஒரு பெரிய வேலை. பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்களுக்கு நான் முனைவற்பட்ட தேர்வாளராக இருக்கிறேன். இதை பார்க்கின்ற பொழுது இந்த மருதுமோகனின் ஆய்வை எனக்கு அனுப்பியிருக்கலாமே, நான் ஓஹோ என்று ஆகோ என்று ஹைலி ரெக்கமெண்டட் என்று அது எழுதியிருப்பேனே என்ற ஒரு இடம். ஆனால் முழுவதும் வாசிக்க சிவாப்பிள்ளை ஐயா அவர்கள் தரவில்லை, சும்மா பார்க்கத்தான். எனவே அந்த நூலிலே
இருக்கின்ற முக்கியமான விடயங்களை மேலாலே தட்டி பார்க்கின்ற பொழுது அவரின் உழைப்பு, அவரின் முயற்சி, அவரின் தேடல், ஒரு ஆய்வு எப்படி நடைபெற வேண்டும் என்பது எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது. எனவே எங்கள் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே உள்ள ஒருவர், எனக்கு அன்புரிய நண்பர், அவர் புலம்பெயர்ந்து கனடாவிலே வாழுகிறார். அவர் வீணமைந்தன் என்ற பெயரிலே இருக்கின்ற சண்முகராஜா. அவர் சிவாஜி கணேசன் பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலை வாசித்து தான் நான் பேச வந்தேன். இந்த புத்தகம் முழுவதும் எனக்கு கிடைக்கவில்லை. அவர் இந்த அரங்கில் இருக்கிறார், இந்த அவையில் இருக்கிறார். சிவாஜி கணேசன் தான் அவரது மிக முக்கியமான உயிர் மூச்சு. அந்த நூலை படிக்கின்ற பொழுது பல விடயங்கள் எனக்கு வரும். சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி முன்பகுதியிலே சிலவற்றை நான் சொல்லுவது. சிவாஜி கணேசனுடைய மொழியிலே சொல்வதானால் பராசக்தி என்று நினைக்கிறேன். நான் கடந்து வந்துள்ள காட்டாறுகளை என்று கணக்கிட முடியுமா? பாட்டொலிக்கும் குயில்களில்லை என் பாதையில் படமெடுத்தாடும் பாம்புகள் நடிந்தன. தென்றலை தாண்டியதில்லை தீயை தீண்டி இருக்கிறேன் என்று சிவாஜி கணேசன் பேசிய வசனத்தை தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் முதல் பகுதியை படிக்கின்ற பொழுது எப்படி அவர் மேலே வந்தார், எப்படி அவர் மேலே மேற்கிளம்பி வந்தார் என்பதை அந்த முதலாவது பாகத்திலே மிகச் சிறப்பாக, உண்மையிலே எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஆற்றலாளனாக, நடிப்பிலே உச்சத்துக்கு சென்ற சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய இளந்தலைமுறையினர் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அவருடைய சுயசரிதையும் வெளிவந்ததாக நான் அறிகிறேன். நான் அதை பார்க்கவில்லை. நீங்கள் அனுப்பி வைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நடிகனின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் 2 சம்பவங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த மனதை தொட்டபடியும் சிவாஜி கணேசனை சினிமாவுக்குள் உள்ளே உள்வாங்குவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் பல தோல்வி அடைந்தன. அதிலே பலர் கண்டிப்பாக இவரை என்னத்துக்கு எடுக்கிறீர்கள் என்று சொன்னவரும், இவருடைய குரல் அவ்வளவு சரியில்லை என்று சொன்னவர்களும், இவர் சக்சஸ் என்று சொல்கிற உச்சரிப்பு சரியில்லை என்று சொன்னவர்களும் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது என் கண்கள் என்னை அறியாமல். ஏனென்றால் ஒருவரை திறமையை தெரிவு செய்கின்ற பொழுது இது வைர மரம், இது சோத்தி மரம் என்று இனங்காணக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுக்குத்தான் தெரிவு பரீட்சையில் இருக்கிறது. இத்தகைய ஒரு நிலையை கடந்து இன்னொரு திறமையானவர் அவரை உள்வாங்கி அவர் அந்த படத்திரைக்கு வாரார். அவர் திரையில் ஒரு இன்னொரு இடத்திலே வாசித்தேன். இவர் நாடகத்திலே எங்கள் பீடாதிபதி அவர்கள் சொன்னது போல நாடகத்திலே பெரும்பாலும் ஸ்திரீ பாட்தான் நடித்தவர். இந்த ஸ்திரீ பாட்காரர் எல்லாம் இங்கே கொண்டாடுங்கள் என்று ஒரு பெரிய இயக்குனர் சொன்னார். ஆனால் அதே இயக்குனர் சிவாஜி கணேசனிடம் சென்று தன்னுடைய படத்திலே நீங்கள் நடிக்க வேண்டும், அந்த படத்திலே நீங்கள் கட்டாயம் நடிக்க வேண்டும் என்று, அது ஒரு வித்தியாசமான நகைச்சுவை சார்ந்த படம் என்று எனக்கு இப்படி சொன்னவர் என்னிடம் தேடி வந்தபடியால் நான் நடிக்கிறேன், என்னால் அதுவும் முடியும் என்பதை அவருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சவாலே சமாளி என்கின்ற படத்தை சிவாஜி கணேசன் நடித்தார் என்று அவருடைய குறிப்பிலே இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைகளையெல்லாம் கடந்து அவர் மேலே வந்தார். அவர் மேலே வந்ததுக்கு உள்ள காரணங்கள் என்ன? நம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இளம் தலைமுறையினருக்கும் அவர் நேர முகாமைத்துவத்தில் மிகவும் முக்கியமான கோணம். அவரை பற்றி நான் வாசித்ததிலே நேர முகாமைத்துவம், மற்றவர்களை மதிக்கிற பண்பு, தான் மட்டும் சிறப்பாக நடித்தால் காணாது, தன்னோடு சேர்ந்த எல்லோரும் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்கின்ற மனப்பாங்கு, இவற்றோடு நான் சிவாஜி கணேசனுடைய பெருமை தங்கியிருந்தது. சிவாஜி கணேசனை பற்றி நிறைய இங்கே சொல்லுவார்கள். ஒரு காலகட்டத்திலே சிவாஜி கணேசன் நடிப்பை பற்றி விட அவரை பற்றி, அவருடைய வாழ்க்கை பற்றி சொல்லுவார்கள். 1967 அல்ல 68 என்று நினைக்கிறேன், அகில உலக தமிழாராய்ச்சி மாநாடு இந்தியாவில் நடந்தது. 68 இருந்தது. அந்த மகாநாட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கு எல்லோருக்கும் சிவாஜி கணேசன் ஒரு பெரிய விருந்தளித்தார். நீங்கள் பிறந்தீங்களோ தெரியாது. அந்த விருந்து உபசாரம் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், இங்கே திலகராஜ் இருக்கிறார், யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஹோட்டல் உரிமையாளர், ஒரு பெரிய ஹோட்டலிலே அந்த அதிலே கலந்து கொண்ட ஒரு தமிழ் பேராசிரியர், என்னுடைய நண்பர், சிவாஜி கணேசனின் விருந்தை பற்றியும் அவருடைய நடைமுறை பற்றியும்
அடிக்கடி சொல்லுவார். நான் முன்ன அவரோட பேராதனையில் இன்றும் இருக்கிறார், கொழும்பில் இருக்கிறார். ஒரு 86 வயசு. ஆனால் அவரோடு பேசுகின்ற பொழுது நான் சொன்னேன், நான் சிவாஜி கணேசனை பற்றி நாளைக்கு பேச போறேன். அடே, இதை மறக்காமல் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அந்த அரங்கிலே சொன்னார், அவர் கொடுத்த விருந்து உலகத்திலே உள்ள மிகப்பெரிய பேரறிஞர்கள் பேராசிரியர்கள் அந்த அரங்கிலே அந்த விருந்தை கொடுக்கணும். ஒவ்வொருவரையும் வாசலில் இருந்து கை கொடுத்து உள்ளுக்கு கையிலாக கொடுத்து வரவேற்று உள்ளிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு வந்த கார்காரர் பஸ்காரரையும் அவர்கள்கிட்ட போய் நீங்களும் சாப்பிட வாருங்கள் என்று ஒவ்வொருவராக இன்வைட் பண்ணி வரவேற்பு உள்ளே கொண்டு வந்தார். இது பதிவிலே வந்ததோ தெரியாது, உங்களோட புத்தகத்தில் நான் வாசிக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையும் பெரும் பண்பும் அந்த விழாவிலே மேலத்தியத்தவர்கள் பார்ப்பதற்காக தமிழ்நாட்டின் கரகம், காவடி, பொய்க்கால் குதிரையாட்டம் போன்ற ஒரு பக்கத்தில் ஒரு செக்ஷனாக விட்டாராம். இப்போ வந்து அதில் போயிருந்த வெளிநாட்டவர்கள் எழும்பி வராமல் அதிலே இருந்தார்களாம். இன்னொரு பக்கம் ஸ்க்ரீன் போட்டு அதுக்கு அங்காலே சிவாஜி கணேசன் நடித்த சில படங்களின் காட்சிகளை போட்டாராம். அது மாத்திரமல்ல, விருந்து மிகச் சிறப்பாக உணவு பரிமாறியவர்களில் பத்மினியும் ஒருவர். அந்த அற்புதமான பரிமாறலுக்குரியவருடைய தகுதியானவர்கள், பெரியவர்கள். அண்ணாதுரையும் கருணாநிதியும் அருகருகே பக்கத்தை வந்தார்கள். எல்லா விருந்துக்குமே ஒரு போரே இல்லையா, 2 பேரும். நீ ஒன்று போ, நான் ஒன்று போ. அவர் முதலமைச்சர் சிவாஜி கணேசன் விருந்துக்கு இருவரும் வந்திருந்தார்கள். இருவரும் அருகருகே இருந்து சிவாஜியோடு உருவாடினோம். இத்தகைய ஒரு பெருந்தன்மை வாய்ந்த சிவாஜி கணேசனுடைய முயற்சி, உழைப்பு, அவதானிப்பு, அவருடைய சிந்தனை, இவை எல்லாவற்றிலும் தான் ஒரு சாதாரண பீடாதிபதிகள் சொன்ன போல விழுப்புரம் சின்னையா கணேசமூர்த்தி மிகச்சிறந்த உலகப் பெரும் நடிகனாக மேலே கிளம்பி வர முடிந்தது. அந்த வகையிலே தான் இந்த சிவாஜி கணேசனின் பேரும் புகழும் என்றும் வாழ்கின்றன. அவரது இறுதிக்காலம் பற்றி எழுதுகின்ற பொழுது ஒருவர் எழுதினார், அவர் இப்போ என்ன செய்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன், இதயம் பேசுகிறது மணியன் என்று நான் நினைக்கிறேன். எழுதினார், அவர் படங்கள் ஓய்வு பெற்றிருக்கின்ற பொழுது சொன்னாராம், நான் ஒரே படப்பிடிப்பு காட்சி தொண்டோடி என்னுடைய பிள்ளைகளோடு அதிகம் மெனக்கிடவில்லை, இப்பொழுது பேரப்பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கும் கொஞ்சம் பொருந்தரண்டபடியால் நான் சந்தோஷமாக ரசித்தேன். பேரப்பிள்ளைகளோடு இருக்கிறேன், நிறைய வாசிக்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவருடைய 74 வயதிலே அவர் காலமானவர். அந்த அளவுக்கு அவருடைய பிற்காலத்திலே அவர் சிந்தித்து கொண்டிருந்தார் என்று சொல்லவர். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த சிவாஜி கணேசனுடைய படங்களை பற்றி பரவலாக பேசப்படுகின்ற 2 விடயங்கள் உண்டு. ஒன்று, வீணவேந்தன் போன்றவர்கள் எழுதியதின் ஊடாக வருகின்ற விடயங்கள். மற்ற அவ்வப்போது பேசும் படம், பொம்மை, இதெல்லாம் நாங்கள் மனப்பாடம் பண்ணி படித்த மாதிரி பார்த்த புத்தகங்கள். அவை ஒரு. இன்னொன்று, எங்களை செவிக்கு வந்த செவி வழி கதைகள். சிவாஜி கணேசனுடைய மிகச்சிறந்த ஒழுக்கம் மிக முக்கியமானது. அவையை பற்றி ஒருவராவது அவருடைய ஒழுக்கம் பற்றி விமர்சித்தது கிடையாது. அவருடைய நடிப்பு உச்சம் பெறுவதற்கு தொழில் நம்பிக்கை உடையவராகும். உண்ணும் சோறும் பருகும் நீரும் சுவாசிக்கும் காற்று எல்லாமே நடிப்பு என்று இருந்தவர் சிவாஜி கணேசன். அவரை பற்றி ஒரு படங்கள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு படமும் சொல்ல இந்த பாட்டு போட்டு காட்டினார்கள். இங்கே இருக்கிற நண்பர் சிவகுமார் சொன்னார், அந்த சிவாஜி இந்த கட்டம் எல்லாம் தான் நடித்தனார். நான் அவரில் நான் இல்லை. எங்களுடைய பள்ளிக்கூட காலத்திலே சிவாஜி கணேசன் தான் எங்களுடைய ஆதார சொல்லி. சினிமா படங்களிலே இடக்கிட நாடகங்கள் வரும். அந்த எல்லா நாடகங்களும் நான் நடித்திருக்கிறேன். எனவே சிவாஜி கணேசனுடைய தாக்கம் தமிழிலும் இசையிலும் நாடகத்திலும் நடிப்பிலும் உலகம் முழுக்க வருகிறது. 3 பேர் வந்து வாய்த்தார்கள். பேராசிரியர் சிவத்தம்பி சிவாஜி கணேசனை பற்றி எழுதும் பொழுது எழுதினார், தமிழ் மக்களின், குறிப்பாக சைவ மக்களின் உருவத்திருமேனியாக இருந்தவர் சிவாஜி கணேசன். ஏனென்றால் சிவாஜி கணேசனை போட்ட கலண்டர்லேயே ஒவ்வொரு நாளும் பூ வச்சு கும்பிட்டவர்கள் இருக்கிறார்கள். சிவபெருமான் வச்சு திருமால வச்சவர்களுக்கு. ஏனென்றால் எங்களுடைய உருவத்திருமேனியாக இருந்தவர் சிவாஜி கணேசன் என்று கைலாஸ் சிவத்தம்பி எழுதினார். எனவே அவருடைய நடிப்பு தத்துரூபமாகவோ
இயல்பாகவும் வந்திருந்தால் அவருடைய உழைப்பு, அவருடைய அவதானிப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய பல்வேறு நல்ல குணாம்சங்கள் எல்லாம் அவரை உச்சத்துக்கு கொண்டு வந்தார். மிகப்பெரிய புகழ் பெற்று நாங்கள் இப்பொழுது மாதிரி இந்த வீட்டுகளில் டிவி இல்லாத காலம், முந்தி தியேட்டரில் போய்த்தான் படமாக்குவோம். இப்போ வீடுகளே தியேட்டராக விட்டு. ஆனால் நாங்கள் தியேட்டரில் போய் சில படங்களை சிவாஜி கணேசனுடைய 3-4 தடவை பார்ப்போம். என்னுடைய உறவினர் சொன்னார், இந்த செகண்ட் ஷோ பார்த்து போட்டு சிவாஜி மாதிரி நடந்து வந்த நாட்கள் நினைவு இருக்கிறதான்னு கேட்டேன். இந்த சிவாஜி என்ன மாதிரி நடக்கிறாருன்னா அது மாதிரி நாங்கள் நடக்கிறோம். அவருடைய நடை, நடிப்பு, அவருடைய பார்வை மிக அற்புதமான. கண்ணதாசன் ஒரு பாடினான். கண்ணதாசன் சிவாஜி கணேசன் 50வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டார். அதிலேயே நவரச கவியரங்கு 9 ரசத்துக்கும் 9 கவிஞர்களை தெரிவு செய்து கவி பாட விட்டார். பள்ளி மாணவன் வானொலியில் தான் அதை கேட்கிற. இப்போ இன்னும் தேடித்தீங்க அந்த பாட்டு தான் கிடைக்கிது. முதலாவது கண்ணதாசன் சிறப்பு. நான் ஏன் பாடவன் தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழகியை பற்றி பாட அழைத்தனர் என்னை. நன்றாய் அழுதவன் ஆதலாலே அனுபவம் அதிகம் இங்கு அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கு தொடங்கி அழுகையால் படம் பார்ப்போரி அளவைக்கும் நடிக வேண்டி விழுமிய பொருளையெல்லாம் விழிகளில் காட்டும் மன்னா எழுகடல் வீழையாக மேலெழுந்த எழுங்கடல் நீயே உன்னை இதயத்தால் வாழ்த்துகின்றேன் என்று சிவாஜி கணேசனுடைய 50வது பிறந்த நாளிலே கண்ணதாசன் பாடினார். ஒரு சிவாஜி கணேசனுடைய சிறப்பின் ஒரு முக்கியமான பகுதியாக இந்த மூவரையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஒன்று கண்ணதாசன், மற்ற DM சௌந்தரராஜன், மற்ற சிவாஜி கணேசன். இந்த சிவாஜி கணேசன் நடிக்கிற நடிப்பு, இப்போ பட்டிமன்றம் நடக்க போகிறது என்ன மேற்கோள் காட்டாமல் பேசினா சரி, சிவாஜி கணேசனுடைய நடிப்பும் பாட்டும் அசைவும் வசனமும் எல்லாம் ஒன்றாக. பாட்டே நடிப்பாக இருக்கும், நடிப்பே பாட்டாக இருக்கும். பாசமலர் என்கின்ற படம் நான் நினைக்கிறேன், நான் அந்த காலத்திலே நான் 5-6 தடவை பார்த்தேன். தியேட்டரில் போய் ஏன்னா 4-5 கிலோமீட்டருக்கு அங்காலவே பார்க்குவோம். இப்போ ஷோ செகண்ட் ஷோ முதல் ஷோ பெர்மிஷன் எடுத்து பார்க்குற வீட்டில் 2வது இது அப்படி இருந்து பார்த்துட்டு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வாங்க சிவாஜி கணேசன். அப்படிப்பட்ட அதிலே கதையினுடைய நண்பர் சொன்னார், யாழ்ப்பாணத்திலே பாசமலர் படம் ஓடியது. இப்போதே படங்களை பற்றி நான் பேசவில்லை, பேச போகிறதும் இல்லை. பாசமலர் படம் நடைபெற்றது. அற்புதமான ஒரு சகோதர பாசத்தை காட்டுகின்ற ஒரு படம். சிவாஜி கணேசன் பற்றி அந்த படத்தை பார்த்துவிட்டு 2 சம்பவங்கள் சொல்லலாம். அந்த படத்தை பார்த்துவிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள வெலிங்டன் தியேட்டரில் செகண்ட் ஷோ முடிய 2 மணி ஆகும். இரவு 2 மணிக்கு ஒருவர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் டவுனிலிருந்து 20 கிலோமீட்டருக்கு அங்காலே உள்ள ஒரு சகோதரியின் வீட்டுக்கு போனாராம். ஏனென்றால் இந்த சகோதரி தான் விரும்பிய ஒரு ஆளை திருமணம் செய்து அவரோடு எந்த தொடர்பு இல்லை. 12 வருஷம் ஒரு தொடர்பில்லையா. 12 வருஷம் சகோதரியோடு கதைப்பதில்லை, சகோதரி விட்ட போறதில்லை, சகோதரி மச்சான் ஒருத்தரோடும் போறதில்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்து அராலிக்கு இரவிலே 2 மணிக்கு சைக்கிளில் போனாராம். சைக்கிளில் போய் வாசலில் நின்று தங்கச்சி தங்கச்சி என்று தன் அண்ணன் வந்திருக்கிறோம். அதுக்கு செய்தது பாசமலர் படம். பாசமலரில் சிவாஜி கணேசன் என்ற படத்தை பார்த்து போட்டு செகண்ட் ஷோ முடியவே இங்கே இருந்து யாழ்ப்பாணத்தில் 20 கிலோமீட்டர் புஷ் பைக்கில் இரவு 2 மணிக்கு போனவர். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். சிவாஜி கணேசனுடைய ஒவ்வொரு அமைப்பிலும் ஒவ்வொரு அசைவிலும் சிவாஜி கணேசன் பார்க்கறது மாதிரி, சிவாஜி கணேசன் நடிக்கிற மாதிரி, சிவாஜி கணேசன் உலாவுற மாதிரி. என்னுடைய ஒரு பேராசிரியர் எனக்கு சொன்னார், அவர் இந்தியாவில் 5-6 வருஷம் இருந்தார். அப்போ கோடம்பாக்கத்தில் தான் அந்த அடிக்கடி ஓடு இருக்கிற ராம்குமாரி அப்பாவோடைய ஒரு பழக்கம். ஒரு நாள் ஒரு படம் பிடிக்கக்கூடிய என்னோட பக்கத்தில் இருந்து தடுத்து கொடுத்தார் பேராசிரியர். அப்போ இங்கே படம் எடுத்து கொடுக்குறது டக்கெட்டெல்லாம் முடிஞ்சிருவான். அவங்க சொல்லி கொடுக்குறதோ இருக்கிறதோ ஒன்று பக்கெட் எடுத்துக்கிறாராம். சிவாஜி எடுத்து போட்டு வந்து சில செகண்ட் எடுத்து இருந்தேன் இருக்க நெஞ்சிருக்கும் வரி என்கின்ற படம் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணது. ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண KR விஜயாவும் முத்துராமனும் நடிக்கிற ஒரு உணர்ச்சி வர கட்டம் எனக்கு ஞாபகம். அந்த கட்டத்திலேயே KR விஜயா ஆசிரியர்களுக்கு ஸ்ரீதரை திருப்தி வரைக்கலாம், உங்களுக்கு வந்தது திருப்தி வரைக்கும். அப்போ ஸ்ரீதர் கொண்ட அண்ணே இல்லை
மணி கிளம்பி போனேன். போய் அந்த கட்டத்தை 3 விதமாக நடித்து காட்டேன். எழும்பி போய்க்கே பொம்பளை பிறகு மாற்றம் போனேன். எழும்பி போய்க்கே ஒரு பெண் பிறந்த மாற்றம் போனேன். போய் அந்த 3 விதமாக நடித்து காட்டினார். முதல் செய்வது இருப்போம். இது கேஆர் விஜயா முத்துராமன் காட்சிக்கு ஒரு நடிகன் மிக அற்புதமாக செய்து காட்டிய நீரை காப்பாற்ற. இப்படி திரையுலகிலே மிகச்சிறந்த இன்னொருத்தை வாசித்தேன். வாசகர் படம் முடிந்து ஒரு கடைசி கட்டம் காலையில் 6 மணிக்கு படப்பிடிப்பு. 6 மணிக்கு படப்பிடிப்பு அதான் இன்றைக்கும் தமிழ் ரசிகர்கள் மறக்காமல் தமிழ் ரசிகர்கள் நினைத்தால் கண்ணீர் சிந்துகிற படமாக இருந்தது. வாசகரின் கடைசி காட்சி நடிப்பதற்காக சிவாஜிகளின் அந்த நிற்க உடனே இரவு 12 மணி மட்டும் படம். அதுக்கு பிறகு வந்து ஒரு எக்ஸசைஸ் செய்து குளிச்சுட்டு 5 மணிக்கு ஸ்டூடியோவில் போய் பிடிச்ச போட்டோட வெளியாருன்னு பார்த்தா 5:45 மேக்கப் பிடிச்ச ஒரு சிவாஜிகளை படப்பிடிக்குவார். அதான் கடைசி கட்டம். பிடிச்ச போட்டோட அந்த அளவுக்கு தொழில் விசுவாசம், தொழிலுடைய முக்கியத்தன்மையை கொண்டவராக சிவாஜிகள். ஒவ்வொரு படத்தையும் சொல்ல ரஜினிகாந்த் இந்த சிவனில் பேருந்தவர் ரஜினிகாந்த் நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா சிவப்பிள்ளையா கண்ணாலே வந்து அவருடைய நீரத்தை காப்பேன். அவருடைய ஆசை பற்றி அதை வச்சு இன்னொரு. எனவே என்னுடைய மொழி நான் சொல்றேன். இதை ஜப்பான் பண்ணி அவருடைய பேர். எனவே இந்த உரையாடலை சிவாஜி கணேசனுடைய படங்களிலே ஒரு நாடகங்கள் நடக்கும். பெரும்பாலான நாடகங்கள் நடக்கும். அந்த நாடகங்களிலே நாங்கள் பாடசாலை மாணவர்களாக இருக்கின்ற பொழுது நடித்தது முழுவதும் சிவாஜி கணேசன் நாடகங்கள் தான். அனார்கலி பெண்ணின் பெரும்பொருளே பேரழகின் புறப்புடவே என் கண்ணிப்படாமல் கட்டளை செல்லவை கொண்டோம். காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டி கவிஞர்களும் தொற்றுடையார் கற்பனையாடும் சிரித்தி சேர்த்தவும் சீகாரம் பற்றி எரித்து கடுக்க கூடாது கல்வெட்டி மூடினதோ கல்வியும் வந்தோ பாய்களே என்ன அமரவத்தை உடைத்து இப்படி சிவாஜிகளை நான் படம் பார்த்து கொண்டு வரைகிறேன். 3 வயது 4 வயது வரும் ரோட்டு வழியாக பேசிக்கொண்டு வரும். இந்த படத்தை பார்த்து பேசிக்கொண்டு வருவோம். இப்பொழுது கூட எங்களில் யாராவது வந்தால் யாராவது சொன்னால் என்ன சொன்னாங்க கிடைக்க நாட்டான். இதுதான் நாங்கள் சாம்பிள் சொல்ல வரோம். ஏதாவது விருப்பம் இல்லாத ஏதாவது என்ன சொன்னாங்க கிடைக்க நாட்டான். இவ்வாறு வீரபாண்டிய தவமன் எங்களுடைய பீடாதிபதியோடு சொன்னவரை கர்ணன் என்றால் நாங்கள் சிவாஜி கணேசன் மகாபாரதம் முழுவதும் அத்துபடியாக படித்தாலும் எங்களுடைய கண்ணுக்கு இருப்பது கர்ணன் சிவாஜி கணேசன். எங்களுடைய வரலாற்று முக்கியம் வாய்ந்த கட்டபொம்மனை நாங்கள் எடுப்பதற்காக சிவாஜி கணேசன் தான். இப்படி காவிய பாத்திரங்களாக இருந்தவர்கள் புராண பாத்திரங்களாக கந்த யாழ்ப்பாணத்தில் சொல்கிறார்கள். யாழ்ப்பாணத்து கலாச்சாரம் அந்த புராண கலாச்சாரம். கந்தன் கருதி என்ற படத்திலே சிவாஜி கணேசன் வீரபாகுவார். நான் 10 தினம் அதை செய்து பார்த்துருக்கேன். சிவாஜி கணேசன் போய் சொல்வது வீரபாகு அந்த நாட்டிலே எனக்கு விருப்பமாக பார்த்தேன். எனவே ஒரு சிறந்த கதாபாத்திரமான வீரபாகு இப்படி எல்லாம் சிவாஜி கணேசனை பற்றி பேசக்கூடாது. படம் 3 மணி நேரம் போடுறது 2 மணி நேரம் பாட்டு. எனவே எங்களால் 3 மணி நேரம் சிவாஜி கணேசனுடைய தில்லானா மோகனம் பாடல். தில்லானா மோகனம் பாடல்னால் எம்ஜிஆரே வெளிநாட்டில் படம் போட்டு பாடினா தில்லானா மோகனம் பாடல் தான் பாடு. தில்லானா மோகனம் பாடல் தான் போட்டு பாட்டு செய்து கொடுக்குறாரு. தில்லானா மோகனம் பாடல் நாதஸ்வரம் பாதித்த சேதுராமனும் பொன்னிச்சாமி யாழ்ப்பாணத்திலே கரவட்டியிலே என்னுடைய கோயில் எங்களுடைய ஒரு கோயிலுக்கு வந்தார். நான் தான் அப்போது பாடசாலை மாணவனாகவே நான் அனௌன்ஸ் பண்ணுறதுனால அந்த கோயிலில் இருந்த மடத்தில் ஒரு ஓடு இல்லை. அந்த பெரிய அரசமரத்தின் 2 பெரிய கிளவன் முடித்து விழுந்தார். அவ்வளவுக்கு யாழ்ப்பாணம் முழுவதும் வந்து
கரைவட்டி கிழக்கு யாத்திரை பிள்ளையார் கோயில் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஊட்டில் இருந்த அந்த வடமை பொழுது அந்த ஊட்டுக்காரன் என்றால் சிவாஜி கணேசன் வந்தது சேதுராமனும் பொன்னிச்சாமி இடையே செய்து பின்னால் அமோகராமன் புகழ் நாதஸ்வர கலைஞர் சிவாஜி கணேசன் வாழான்னு யாழ்ப்பாணம் முழுவதும் திரண்டு சுருக்கமாக சொல்லுவதனால் குடிக்கிற தண்ணி இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கிற தோட்ட கிணறுகள் தண்ணி கிணறுகளே வர்த்தகர்கள் அவ்வளவு சிறப்பான எவ்வளவு பேசலாம் சிவாஜி கணேசன் பற்றி நிறைய பேசலாம். அவருடைய ஆற்றலும் ஆளுமை அவருடைய நற்பண்புகளும் நற்குணங்களும் சிறப்பானவை. அவற்றை அவர்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிவாஜி கணேசனை மனதிலே வைத்துக் கொள்வார். சிறந்த கவிஞர் கண்ணதாசன், சவுந்தரராஜன், சிவாஜி கணேசன் இவர்களோடு கலைஞர் கருணாநிதி. இந்த கருணாநிதியின் வசனங்கள் அத்தனையும் இளமையிலே நம்ம பாடம் நாங்கள் பாடமாக போயிருந்தோம். அது பாடமாக ஒரு நாளும் பாடமாக போயிருந்தோம். பாடம் அந்த வகையிலே சிவாஜி கணேசன் நினைவில் வைக்கும் எங்கள் நெஞ்சில் நீண்டிருக்கும் சிவாஜி கணேசன் நினைவு கூர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அமைப்பாளர்கள் நன்றி வணக்கம் கூறி நீங்காத நினைவில் சிவாஜி நேர முகாமைத்துவம், அன்பு, நடை, நடிப்பு, உடல் மொழி என்று நீண்டு செல்லுகின்ற அந்த சுகமான நினைவுகளையும் சுவாரஸ்யமான பரிமாறல்களையும் கேட்க கேட்க தவிட்டாத முறையிலே சிறப்பான முறையில் நீங்காத நினைவில் சிவாஜி என்ற தலைப்பிலே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ் துறையின் மேலாள் தலைவரும் ஓய்வு நிலை பேராசிரியருமாகிய மதிப்பார்ந்த சிவலிங்கராஜா ஐயா அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷங்கள் நிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பறந்து விரிந்த இந்த உலகை போல பல திறமைகளை தன்னில் கொண்டு சாதாரணமான ஒரு நட்சத்திரமாக இந்த கலைவானிலே தோன்றி துருவ நட்சத்திரமாக கலைவானில் ஒளி வீசும் அந்த உலக பெருநடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பட காட்சியோடு ஒரு சில மடைத்துள்ளிகள் நாங்கள் இணைந்து சிவந்தது கருணமாமன்னன் திருக்கரமே. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு பார்வை. மொழி கேட்பவர்கள் 4 இருப்பார்கள். கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதல். அடுத்து நீங்க மண்ணில் எழுதி படிக்கிற உணர்வு, இது காட்சி மொழி. நீங்க இப்ப பார்த்தது ஐயா நிறைய பேசினார் தமிழ்ல. அவரை கட்டுப்படுத்தி நிறுத்தி விட்டேன். இருந்தாலும் அழகா பேசினாரு. அவருடைய உணர்ச்சிகளை நான் பார்த்திருக்கேன். அதே விலங்கியன் தியேட்டர்ல அவருக்கு எனக்கு 2 விஷயம் வித்தியாசம். அதே விலங்கியன் தியேட்டர்ல உட்காரத்துக்கு இடம் இல்லாம மண்ணை குளிச்சு அதுல குந்தி இருந்து 4 தடவை பராமரிக்கப்படும். அந்த எண்ணங்களோட இதை காட்சி மொழியாக அடுத்து நம்மை கலைப்பிடம் இதை ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். காட்சி மொழி என்ற என்ன? நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு மொழியும் இருக்குங்க. சிவாஜி கணேசன் ஒவ்வொரு பார்வையிலும் சகோதர பார்வை, கோப பார்வை, ஆளுமை பார்வை, அந்த ஒவ்வொரு பார்வையும் எடுத்து காட்சி மொழியாக நீங்க கண்டிக்கலாம். அதை பற்றி ஒரு ஆய்வு தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இந்த கலைப்பிடத்திலே ஆய்வு காட்சி மொழி தலைப்பிலே மாணவர்கள் சில ஆய்வுகளை செய்ய வேண்டும். நீங்க பார்க்கிற பேச்சுகள், படங்கள், அங்கே இருக்க புத்தகங்கள் சினிமாக்காருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள போறதில்லை. அவருடைய ஆய்வை எடுத்து சேர்த்தார்கள். கண்டிப்பாக 3 ஐயா குறிப்பிட்ட மாதிரி நீங்க படிக்காட்டி பரவாயில்ல, ஒரு புத்தகம் வந்து வீட்டில் வை. உங்களோட பரம்பரை அடுத்த பரம்பரை அடுத்த தாக்கம் குடியில் இருந்தான் என்று சொல்லி சிறப்படைவார்கள். நாங்கள் ஆவணப்படுத்துவதை தவறக்கூடாது நினைத்தோம். அவருக்கு நேர கட்டுப்பாடு தான் கொடுத்தேன். எனக்கு நேர கட்டுப்பாடு நானே கொடுத்து நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி. சிவாஜி கணேசன் அவர்கள் சிவனாக வருவார், விஷ்ணுவாக வருவார், கர்ணனாக வருவார், ஏன் கந்தனுக்கு அருகில் வீரபாகுவாகவும் வருவார்.
அம்பிகாவதியாக பாடுவார், மகாகவி காளதியாசையாகவும் பாடுவார், தான்சேன் அவதாரம் எடுப்பார், கிரேக்க சக்கரவர்த்தியாய் ஆளுவார், ராஜராஜ சோழனாய் உலாவுவார், பாரதியாய், வாஞ்சிநாதனாய், திருப்பூர் குமாரனாய், ஏன் வயோதிபாவான அப்பர் பெருமானாகவும் வருவார், கம்பீரம் குறையாத திருமங்கை ஆழ்வாராகவும் வருவார், பெரியாழ்வாராகவும் வருவார். அத்தகைய சிம்மக்குரலோன் நடிகர் சிவாஜி கணேசன், இந்த மகா கலைஞன் இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த கலைவானில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதற்காக நாங்கள் ஒரு கணம் எழுந்து நின்று பலமான கரகோஷங்களால் இந்த மகா கலைஞனை மனதிலே என்று நிலைத்து வாழ்வோம். இந்த மகா கலைஞன் இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த கலைவானில் வாழ்வார் என்பதற்கு இதற்கு வேறு எந்த ஆதாரமும் கிடையாது. நன்றி. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அமர்ந்திருப்போம். தொடர்ந்து நிகழ்வுகளோடு இணைந்து கொள்வோம். முனைவர் க.வே.சே. மருதுமோகன் ஐயா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே ஆய்வு செய்து எழுதிய இந்த சிவாஜி கணேசன் என்னும் நூல் அறிமுக விழாவிலே அடுத்து அரங்கத்திலே நூலாசிரியர் அறிமுக உரை இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே நூலாசிரியர் அறிமுக உரையோடு இணைந்து கொள்வதற்காக லண்டன் கோல்ட்ஸ்மித் பல்கலைக்கழகத்தில் கல்வி படிப்பு துறையில் கணனி அதிகாரியாகவும் சவுத்வாக் கல்லூரியில் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப விரிவுரையாளராகவும் இருக்கின்றவரும் ஐசிடி உருவாக்கிய புதிய வாய்ப்புகள் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இங்கிலாந்து மற்றும் வெளிநாட்டு மாநாடுகளில் பேசி வருபவரும் சிறந்த தமிழ் தொண்டாளரும் சமூக ஆர்வலருமாகிய மதிப்பிற்குரிய சிவா பிள்ளை ஐயா அவர்களை இந்த நூலாசிரியர் அறிமுக உரையோடு இணைந்து கொள்ள அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றேன். மதிப்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். எனது சிறு குறுகிய காலத்தில் இந்த நிகழ்வை ஏற்படுத்துவதற்கு உதவியிருந்த அத்தனை பேருக்கும் ஒரு வணக்கம். நான் முதலில் அணுகியது எனது நண்பன், நீண்டகால நண்பன், படிக்க கொண்டு போய் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு பாண்டித்யம் பெற்று இன்று டில்கோ சாபர் கலக் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உந்துதலாலேயும் அவர்கள் கொடுத்த கொஞ்சம் உடைய முகத்தை காண்பியுங்களேன், வணக்கம் சொல்லுங்களேன். அவர்கள்தான் உண்ண உணவு, உறங்க இடம், விருந்தர்களை கொடுத்து வைத்திருக்கிற வாய்ப்புக்குரியது. இந்த சமயத்தில் திரு மருதுமோகன் ஐயா அவர்களை எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். லண்டனில் சான்றோர் சந்திப்பு என்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதுக்காக மற்றவர்கள் சான்றவர்கள் என்று இல்லை, தெரிவு செய்து விட்டுருக்கோம். அந்த இடத்தில் எமது லண்டன் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டு வருகிறோம். தமிழ் ஸ்டடீஸ் யூகே சுவாஸ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்க போகிறோம். முன்பு இருந்தது, அதை மீளுருவாக்கம் பண்ணணும் என்ற ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு பலருடைய வாழ்த்துக்களையும் நன்கொடைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பற்றிய துண்டு பிரசன் நீங்கள் போகும்பொழுது எடுத்துட்டு போகலாம். இதில் முக்கியமாக நான் டாக்டர் மருதுமோகனை பற்றி சொல்ல வேண்டுமா? அழகாக உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு முன்னாலே படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய 12 வருஷ ஆய்வுகள் சிவாஜிகளோட பின்னி பிணைந்து அவருடைய வாழ்க்கையோடு இணைந்து சிவாஜிகளை பற்றியுடைய நுணுக்கங்களையும் ஆய்வு செய்து தனது கலாநிதி பட்டத்துக்கும் டாக்டர் பட்டத்துக்கும் எடுத்து படித்து முடித்து அந்த பட்டத்தை பெற்றிருக்கிறார். அவரை பற்றி சில வார்த்தைகள் கூறி நான் உங்களை விடைபெற்றுக் கொள்ளலாம். காரண நிகழ்ச்சிகள் முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது உடல் அசைவா வசனமா? நீங்க அந்த உடல் அசைவை பார்க்க கொண்டால் பைலட் பிரேமநாத் படத்தை பார்த்தீர்கள் தான் தெரியும். ஒரு வண்டு முகத்தில் ஊறும் பொழுது சிவாஜியினுடைய உடல் அசைவை நீங்கள் பார்த்து அந்த கண் எப்படி பேசுகிறது, மீசி எப்படி பேசுகிறது பார்க்கலாம். திரு மருதுமோகன் ஐயா அவர்கள் தொல்லியல் ஆராய்ச்சியிலே அறிஞர், அமெரிக்க கல்லூரி உயர்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்து காமராஜர் பல்கலைக்கழகத்தில் BA பொருளியலையும் MNLP-யையும் சென்னை தமிழ்நாடு திறந்திருந்த பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் முனைவர், சென்னை பல்கலைக்கழகத்தில் நடிகர்கள் சிவாஜிகளின் வாழ்க்கை மற்றும் அவரது நடப்பு திறமை, தொழில்நுட்ப முன்னுமை, மைப்பட்டியல் மற்றும் கான்ஸ்டன்டைன் ஸ்டாலின் முறை நடிப்பு ஆகியவற்றின் தொடர்புபடுத்தி முனைவர் பட்டத்தை முடித்துள்ளார். அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மார்லன் மன்றோ, போஸ்கோ டாக்ஸ் விரும்புகிறார். அவர் மருத்து மற்றும் அறுவை சிகிச்சை துறையில் சந்தைப்படுத்தும் மேலாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். இந்த
சிறப்பு வாய்ந்தவர். கல்வியில மாத்திரமல்ல, சிவாஜியினுடைய வாழ்க்கை வரலாறு பாமர மக்களுக்கும் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த புத்தக படைப்பை இருந்திருந்தார். இந்த ஸ்லைட்ஸை நீங்க பண்டைக்கு பார்த்த ஸ்லைட்ஸை நாங்கள் இருவர், அவருடைய மகனும் நானும் இருவராக இருந்து இன்று காலை 5:15 தான் முடித்திருந்தோம். ஸோ ராத்திரி பூராவும் அவர் தூங்கிட்டு இருப்பார், நானே தூங்கலை என்ற செய்தியை எங்களுடன் கூறி, இப்படியான ஆய்வாளர்களை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆய்வாளராக வர வேண்டும். அந்த ஆவணப்படுத்தும் பழக்கம் எங்கள் தமிழர்களில் இல்லை. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆவணப்படுத்தி எலக்ட்ரானிக் ஃபார்மில் வச்சிருக்கலாம். வேறு வேறு வழிகளில் நீங்கள் ஆவணப்படுத்தி இறைவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு மகான் நான் அழைத்த போது இங்கே வந்திருந்தார். அதைவிட பிரபு ஐயா அவர்களும் சிவாஜிகளுடைய அரசு பிரபு ஐயா அவர்களும் அழைத்து வந்திருந்தார். அதைவிட நமது நண்பன் டாக்டர் மதிவாணன் அவர்களும் இங்கே வந்து காண்பீங்க எங்களுடைய அரண்டு. மதிவானுடைய கல்லூரி, நீங்க இங்கே கல்லூரின்னு சொன்னா நீங்க 11+ படிப்பீங்க. அங்கே கல்லூரி யூனிவர்சிட்டி லெவலில் கற்றுக் கொடுக்குறாங்க. இலங்கை தமிழர் குறைந்த பணத்தில் அவர் பள்ளியில் படிக்கிறார் என்ற செய்தியை கொள்கிறேன். மேலும் உங்கள் குழந்தைகள் யாரும் டிகிரி படிக்கணுமா இருந்தால் அவர் பள்ளியில் விண்ணப்பித்து நீங்கள் படிக்கலாம் என்ற செய்தியை நான் கூறிக்கொள்கிறேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, பிரபுனுடைய சம்பந்தி, ஐயாவுக்கும் சம்பந்தி. இந்த ரத்த உறவுகள் எல்லாம் இதுக்கு இருக்கின்றன என்ற செய்தியை கூறி, இந்த அழைப்பை ஏற்று வந்து அத்தனை பேருக்கு, அதைவிட சுப்ப ஹைவேல சந்திச்சவங்க, சுப்ப ஹைவே தெரியுமில்ல, நெடுஞ்சாலை ரோட்ல போகும்போது பல பேர் சந்திக்கிறோம். அதுபோல கணினி மூலம் சந்திச்ச முனைவர் சுதா அவர்களும், சுசீலா அவர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொண்டேன். இதெல்லாம் தங்களோட சொந்த செலவில் வந்தவங்க. நான் பணம் கொடுக்க கூப்பிடவில்லை, பணம் கொடுக்க போறதும் இல்லை. கரெக்டா? சொந்த செலவில் வந்து ஆர்வத்தன்மை, இதெல்லாம் நாங்கள் ஆர்வ கோளாறுல செய்கிற வேலைகள். அதை விட நம்ம லலிசனையா, பேராசிரியர் லலிசனையா இருக்கிறார், கேட்டபோது உடனேயே பண்ணி கொடுத்தார். அவர்களுக்கு நான் முதல் நன்றி சொல்ல வேண்டும். யார் எல்லோரும் பங்கு பெற்ற அத்தனை பேரும், அந்த சிவாஜி ஃபேன்ஸ் அங்கே இருப்பாங்க, நீல சட்டோடு இருப்பாங்க, ஒரு பசங்க இதெல்லாம் பண்ணினாங்கலாம். அவங்களெல்லாம் கண்டது 2 மணி நேரம் தான், 3வது மணி நேரம் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். எமேசாக கிடக்கிறது எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க. மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள். அப்படியான இளம் சமுதாயம் இருக்கும் பொழுது நாங்கள் பயப்படுத்தவில்லை. தமிழ் மெல்லனைச்சாகாது, தமிழ் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே போகும் என்று கூறி நன்றியுடன் விடைபெற்றுக்கிறேன். இனி பட்டிமன்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. அதுக்கு முதல் புத்தகங்கள் வேண்டியவர்கள் கண்டிப்பாக வேண்டியவர்கள். குறைந்த விலை 10,000 ரூபாய், கூடிய விலை உங்க மனசை பொறுத்தது. கரெக்டா? அப்படி கொடுத்து உதவ வேண்டும் என்று கூறி அனைவரும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். யார் இந்த மருதுமோகன் என்பது தொடர்பில் நூலாசிரியர் அறிமுக உரையோடு இணைந்து கொண்டிருந்தார். எங்களுடைய சமூக ஆர்வலரும் சிறந்த தமிழ் தொண்டாளரும் ஆகிய மதிப்புக்குரிய சிவா பிள்ளையா ஐயா அவர்கள் சிறப்பான நூலாசிரியர் அறிமுக உரையோடு இணைந்து கொண்டிருந்தார். எனவே அவருக்கு அரங்கம் நிறைவான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். சோர்ந்து போயிருக்கின்ற உள்ளங்களை தொட்டுவிட, உங்கள் மனங்களை தட்டிவிட, செந்தமிழ் சொல்லரவி சந்திர மௌலீசன் லலீசன் அவர்கள் பெருமையோடு நடுவராக பங்கு கொள்ளுகின்ற சிவாஜி கணேசன் புகழுக்கு காரணம் வசனமா, உடல் மொழியா, அற்புதமான சுவாரஸ்யமான தலைப்போடு சிறந்த ஒரு பட்டிமன்றம் இந்த அரங்கை அலங்கரிக்க காத்திருக்கின்றது என்ற மகிழ்வான செய்தியை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டு, அடுத்த நிகழ்வாக இந்த சிவாஜி கணேசன் என்ற புத்தகம் ஏன், எதற்காக என்பது தொடர்பில் நூல் அறிமுக உரையோடு இணைந்து கொள்ள உலகப்பெரு நடிகனாம் சிவாஜி கணேசன் என்னும் தலைப்பில் நூலாசிரியர் க.வே.சே. மருதுமோகன் அவர்கள் எழுதிய இந்நூல் நடிகர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, 50 ஆண்டு கால தமிழ் திரையுலகின் வரலாறுகளை தன்னுடைய ஆய்வு நூலோடாக வெளியிட்டு வந்திருக்கின்ற நூலாசிரியர் மதைப்பார்ந்த முனைவர் க.வே.சே. மருதுமோகன் ஐயா அவர்களை அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றேன். பெருமைமிகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உலகப்பெரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நூலை தமிழகத்திற்கு பிறகு இங்கே வெளியிடுவதற்கு முக்கியமான நெகிழ்ச்சியான காரணம் உண்டு. தமிழ் திரையுலகில்
ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் பராசக்தி. இந்த பராசக்தி தான் தமிழ்நாட்டிலே முதலாக எம்கேடிக்கு பிறகு 250 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய படம். தமிழ்நாட்டினுடைய அளவு பெரிது, திரை அரங்குகள் நிறைய இருந்தாலும், ஆனால் அதற்கு அடுத்தபடியாக ஜாஃப்னாவில் 250 நாட்கள் ஓடிய காரணம்தான் இங்கே இந்த புத்தகத்தை கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அடித்தளமாக விளங்கியது. நடிகர் திலகத்தில் இருக்கக்கூடிய இருந்த மிகப்பெரிய குணமே நன்றி உணர்ச்சி தான். 52 படம் வெளிவருகிறது. அந்த படத்தினுடைய வெற்றியை பற்றி பிரம்மாண்டத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 52 வெளிவந்த படங்கள் 35 படங்கள், பராசக்தியோடு சேர்ந்து வந்த படங்கள் 35. அதில் எம்கேடி நடித்த படங்கள் வந்தன, டி சின்னப்பா நடித்த படங்கள் வந்தன. நடிகர் திலகம் வேண்டாம், டிஆர் மகாலிங்கத்தை போடலாம் என்று சொன்ன அந்த டிஆர் மகாலிங்கத்தினுடைய படம் 2 படங்கள் வந்தன. என்டி ராமராவ் அவர் நடித்த தெலுங்கு படத்தினுடைய தமிழ் பதிப்பு வந்தது. இப்படி 35 படங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிய படம் பராசக்தி. எனவே அதை ஜாப்னாவில் இப்படி ஓடியது என்ற காரணத்துக்காக தான் நாங்கள் உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக இங்கே மீண்டும் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நானும் அருமை சகோதரர் ராம்குமார் அவர்களும் பேசி எங்களுக்கு உறுதுணையாக, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்பது போல லண்டனிலிருந்து வந்தார் அருமை பெரியவர் சிவா பிள்ளை அவர்கள். இப்ப அவருக்கு இப்போ அகில உலகத்துல எல்லா கண்டத்திலுமே சிவாஜி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் அவரா ஆயிட்டார். எல்லாம் ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, டர்பன்ல கூப்பிட்டுட்டு இருக்காங்க, கென்யா நைரோபியில கூப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லா நாட்டுக்கும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். ஸோ ஏன்னா இந்த அருமையான கூட்டத்திற்கு நான் வேகமாக முடிக்கிறேன் என்றால் நிறைய நேரம் போய்விட்டது. எனக்கு முன்னே பேசிய பேராசிரியர் அவர்கள் ஜாஃப்னாவுடைய இந்திய தூதரகத்தினுடைய துணை அதிகாரி அவர்கள் மற்றும் இந்த அரங்கத்திலே பேசிய பெரியவர், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது மற்றற்ற பாசம் நேசமும் கொண்ட ஜாஃப்னா யாழ்ப்பாணத்து ரசிக பெருமக்கள், இங்கே வருகை தந்திருக்கின்ற விக்ரம் பிரபு ரசிகர் மன்றத்தினுடைய ரசிகர்கள், உங்கள் எத்தனை பேரையும் நான் வணங்கி என் உரையை துவங்க. இந்த நூல் 3 தொகுதிகளாக வெளிவர இருக்கிறது, வெளிவந்துவிட்டது. முதல் தொகுதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய இளமை காலம், பிறப்பு, இளமை காலம், நாடகத்திலே சேர்ந்தது, அவர் பெற்ற நாடக அனுபவங்கள், அங்கிருந்து அவர் திரைப்படத்துக்கு நுழைந்த அதுவரை ஒரு முதல் பாகம். 2வது பாகத்தில் ரசிகர்களுடைய ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அவர் நடித்த வெள்ளி விழா படங்கள், 100 விழா படங்கள், அவர் எதிர்மறை நாயகனாக நடித்த படங்கள், நகைச்சுவை நாயகனாக நடித்த படங்கள், வட்டார மொழி பேசி நடித்த படங்கள், இப்படி படங்களை வகைப்படுத்தி 2வது தொகுதியிலே கொடுத்திருக்கின்றனர். இந்த நூலை மிக விரைவாக படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல் தொகுதியையும் 3வது தொகுதியும் படித்தாலே போதும். இந்த 3வது தொகுதியில் நடிகர் திலகத்தினுடைய சமூகத்தில் அவர் பெற்ற அந்தஸ்து, அவர் கொடுத்த தானம், சென்னையில கூட சொன்னேன், சிவாஜி கணேசன் ஈருங்கை வித்ரா கர்மி என்ற பெயரை திட்டமிட்டு விஷம பிரச்சாரம் செய்தது உண்டு. அதை கேட்ட பிறகும் அமைதியான ஒரு பண்போடு இருந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதுவோடு அவர் அரசியலில் தோல்வி, அவர் ஜெயிக்கவில்லை, இதெல்லாம் என்னை உறுத்திய சமாச்சாரம். ஆகையால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எவ்வளவு தானம் கொடுத்திருப்பார் என்பதை நான் ஒரு 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 தொகையை சொன்னால், இவர் நடிகர் திலகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார், அவருக்கு மிகவும் பிடித்தமானவர், நெருங்கியவர், ஆகையால் சொல்லுகிறார் என்பது கூட கருதிவிடக்கூடாது யாரும் என்று. ஒரு நாட்டினுடைய கரன்சி நோட் புழக்கத்தை விடுவதற்கு தங்கத்தை தான் கையிருப்பாக வைத்திருப்பார்கள், அதற்கு ஈக்குவலாகத்தான் எடுக்க முடியும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தானம் 1953 அவர் நன்றாக நடமாடிய 1993 வரைக்கும் 40 ஆண்டு காலம் அவர் கொடுத்த அந்த நன்கொடைகளை அந்தந்த காலகட்டத்திலே விற்ற
ஒரு பவுனுடைய விலையை வைத்து கணக்கிட்டு பார்க்கும் பொழுது மொத்தமாக அவர் 323 கோடி ரூபாய் இந்த நாட்டிற்காக அவர் கொடுத்திருக்கிறார். அவரிடம் இருந்த மிகப்பெரிய தவறே யாரிடமும் சொல்வதில்லை. 1962 தான் நடிகனாக உருவாவதற்கு காரணமாக இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வேஷம் ஏற்று நடிக்கும்போது அவருக்கும் சம்பளம் உண்டுதானே. நீங்கள் வியாபாரிகளுக்கு தெரியும், தான் உழைக்கிற உழைப்புக்கும் ஒரு சம்பளம் உண்டு. அந்த சம்பளத்தை மட்டும் அவர் வீட்டுக்கு எடுத்து செல்லாமல் தன்னுடன் நடித்த மற்ற நடிகர்களுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்து விட்டு இனிமேல் நாடகம் போட வேண்டிய அவசியமில்லை, வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் போட வேண்டிய அவசியமில்லை என்று முடிவெடுத்த பிறகு 115 முறை அரங்கேற்றம் செய்த அந்த நாடகத்தை சேமித்த அந்த பணத்தை 1962 32 லட்சம் ரூபாயை தமிழக அரசிடம் கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி பள்ளிகளிலும் உடைந்திருக்கும் பெஞ்சுகள், அங்கே என்னென்ன கழிவறைகள் இல்லாமல் இருக்கிறதோ அத்தனையும் செலவழிக்க சொல்லி கொடுத்தார். அப்பொழுதும் யாரிடமும் சொல்லவில்லை. தமிழ்நாடு தாண்டி மகாராஷ்டிராவிலே கொய்னா டேம் உடைந்து விட்டது என்ற செய்தியை படித்தவுடன் உடனடியாக ஒய்பி சவான் அன்றைய மகாராஷ்டிரா முதல்வரை தொடர்பு கொண்டு 11 லட்சம் ரூபாயை இங்கிருந்து கொடுத்து அனுப்பியிருக்கிறார் நடிகர் திலகம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். யானைகளை தானமாக கொடுத்த ஒரே மனிதன் தமிழ்நாட்டிலே சிவாஜி கணேசன் தான். அவருக்கு யானைக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதை சென்னையிலே நான் பேசினேன், மீண்டும் சொல்லுகிறேன். அதுபோல அரசியலில் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்வது சரியான பார்வை இல்லாதவர்களுடைய தவறான கருத்து. நாடகங்களும் சினிமாக்களும் தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் மத்தியிலே திராவிட கொள்கைகளை பிரச்சாரங்களை 1000 கூட்டங்கள் போட்டு நடத்துவதை காட்டிலும் வேகமாக செய்யலாம் என்ற ஒரு கருத்தை அண்ணா பெரியாரிடம் வைத்த போது அதை நிராகரித்தார் பெரியார். இந்த நாட்டியம், நாடகம், சினிமா இவற்றெல்லாம் தூக்கி எறியுங்கள், மக்கள் கொள்கையை பற்றி பேசுங்கள் என்றால் எப்படி பேச முடியும்? காங்கிரஸ் கட்சியினுடைய காந்தியினுடைய கொள்கைகளிலே நாடகம் போட்டு மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் தான் கே.பி. சுந்தராம்பாள், டி.கே. சண்முகம் போன்றவர்களாம். அதை தானும் கடைபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அண்ணா 1943 காஞ்சிபுரத்திலே திராவிட நடிகர் கழகம் என்ற ஒரு நாடக கம்பெனியை ஆரம்பித்து சந்திரோதயம் என்ற நாடகத்தை எழுதினார். சரியாக வெற்றி பெறவில்லை. அதே நாடகத்தை கொண்டு போய் ஈரோட்டிலே தந்தை பெரியாருடைய தலைமையில போட்டினார், வெற்றி பெறவில்லை. 42 இந்த நிலைமை இருக்கிறது இந்த திராவிட கழக நாடகத்திற்கு. 45 அவர் எழுதிய சிவாஜி கண்ட இந்திராஜ்யம் என்ற நாடகத்தை சென்னையிலே நடைபெற்ற 1945 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற 7வது சுயமரியாதை மாநாட்டில் இந்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ண வேண்டும் என்று அண்ணா முடிவெடுத்த போது அதற்காக எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவருடைய மைத்திரி டி.வி. நாராயணசாமியுடைய சிபாரிசில் வந்த நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரனிடம் ஸ்கிரிப்டை கொடுத்த போது 90 பக்க வசனங்களை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் கொஞ்சம் யோசனை செய்து விட்டார். அத்துடன் எம்ஜிஆருடைய அண்ணன் சக்கரபாணி, இது திராவிட கருத்துகள் இருக்கிறது, நீயோ காங்கிரஸ்காரன், இந்த நேரத்தில் இந்த நாடகத்தில் அப்பொழுது எம்ஜிஆர் காங்கிரஸில் இருக்கிறார், அதை எல்லோரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கழுத்திலே ருத்ராட்ச மாலை, நெத்தியிலே பட்டை, இதுதான் எம்.ஜி. ராமச்சந்திரனுடைய தோற்றம். அந்த நேரத்தில் திராவிட கொள்கை நீ பேச வேண்டும் என்று அண்ணனும் சொல்ல, நாடகத்திற்கு 3 நாட்கள் இருக்கும் பொழுது எம்ஜிஆர் யாரிடம் சொல்லாமல், குறிப்பாக அண்ணாவிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் போய்விட்டார். அந்த சமயத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அண்ணாவிடம் காஞ்சிபுரத்திலே தங்கி இருக்கிறார். மிகவும் வேதனை விரக்தி அடைந்த அண்ணா கையிலே வைத்திருந்த ஸ்கிரிப்டை சிவாஜியிடம் கொடுத்து, கணேசா இதை பார்த்து கொண்டு நான் சாயந்தரம் வந்து பார்க்கிறேன்னு சொல்றார். சாயந்தரம் வருகிறார், வந்தவுடனே பார்த்தாயான்னு கேட்கிறார். அண்ணா வார்த்தை பார்த்தாயா அந்த ஸ்கிரிப்டை, சேரை போட்டு உட்காருங்க நான் சொல்லிட்டு, மராட்டிய சிவாஜி எப்படி நடப்பார்னு நமக்கு அப்ப தெரியாதுல. அப்ப ஒரு வயசு என்ன தெரியுமா, 17 வயசு. நல்லா ஞாபகம் வச்சு, சிவாஜி கணேசனுக்கு 17 வயசு. உட்கார சொல்லிட்டு அண்ணா எழுதிய 90 பக்க வசனங்களை நடந்து கொண்டே பேசி காட்டியிருக்கிறார். நீ பல பேர் நினைக்கலாம் நடிகர் திலகம் தானே மிகச்சிறந்த பிரபலமான பட்டம் சிவாஜிக்கு. மரியாதைக்குரிய பிரதர் ராம்குமார் அவர்களோட என்னிடம் கேட்டார், ஏன் சார் சிவாஜி கணேசன் வைக்கிறீர்கள், நடிகர் திலகம் வைத்தது தானே நன்றாக இருக்கும். நான் சொன்னேன் அவரிடம், அவர் 17 வயதிலே 1945 பெரியாரிடம் பெற்ற இந்த சிவாஜி என்ற பட்டம் தான் அவர் வாழ்க்கையிலே முதலாக பெற்ற பட்டம்.
நடிகர் திலகம் என்பது 1957 சிவகங்கை சீமையை சேர்ந்த நாகராஜன் என்ற ஒரு ஆசிரியர், வெங்கட்ராமன் என்ற ஆசிரியர் இருவரும் பேசும் படம் பத்திரிகைக்கு எழுதிய அந்த பட்டத்தை தான் நடிகர் திலகம் வைத்திருந்தார். அது மிகவும் விருப்பமான பட்டம் தொடர்ந்து வைத்துக் கொண்டார். ஆனால் சிவாஜி கணேசன் என்ற அந்த பட்டம் தான் அவருக்கு பொருத்தம் என்பதை இந்த புத்தகத்திற்கு நான் வைத்திருக்கிறேன். ஆக 45 அவர் பேசிய பிறகுதான் திராவிட கழகம் என்று கொண்டு இருக்கிறதே, அது கடவுள் மறுப்பு கொள்கை, பிராமணிய எதிர்ப்பு கொள்கை என்ற வசனங்கள் எல்லாம் முதலில் தமிழ் திரையுலகில் தமிழகத்திலே பேசியவர் சிவாஜி கணேசன் தான். அப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரிகிறது இது பெரியார் கொஞ்சம் அண்ணா எழுத்தாளர் இருக்கிறார், அவருடைய வசனங்களை ஒரு இளைஞர் பேசியிருக்கிறார். அப்படி 49 திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிறார்கள். 1952 பராசக்தி வருகிறார். 49 உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என்ற ஒரு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்திலே பராசக்தியிலே கலைஞர் அவர்கள் எழுதிய வசனங்களை, அவர் பேசிய பேச்சு, அவர் தமிழ் உச்சரித்த விதம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேர்தலில் போட்டியிடலாம் என்ற ஒரு தகுதியை பெற்று தந்தது என்பது நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதன் பிறகு அவரை இருக்க விடாமல் செய்தார்கள். சில பேர் சொல்வார்கள் கணேசனை நீக்கிவிட்டார்கள், கணேசன் விலகி கொண்டார். இரண்டும் உண்மை அல்ல. எந்த கட்டத்திலும் திகாவிலோ திமுகவிலோ அவர் உறுப்பினராக ஆனது கிடையாது. உறுப்பினராக இருந்தால் தானே நீங்குவது தானே விலகிக் கொள்வது என்பதெல்லாம் வரும். ஆக அதன் பிறகு தேசியவாதியுடைய மகனான நடிகர் சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சியில இணைந்தார். இவர் காங்கிரஸ் கட்சியில இணையும் போது காங்கிரஸ் கட்சி என்ற அந்த கப்பல் முழுவதுமாக முழுகக்கூடிய சூழ்நிலையில தான் சேர்ந்தாரே தவிர அந்த கட்சியிலே சேர்ந்தால் நமக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் என்ற எண்ணத்திலே சேரவில்லை. 1960 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும்போது காங்கிரஸ் கிடைச்ச அந்த இடங்கள் எல்லாம் சிவாஜி கணேசன் இல்லை என்றால் இல்லை. ஆக திமுக காங்கிரஸ் கட்சி அனைத்தையும் காப்பாற்றிய பெருமை தன் நடிப்பாற்றலால் சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையால் தான் சொல்லுகிறேன், நடிகர் சிவாஜி கணேசன் தேர்தலில் தோல்வி அடைந்ததால் அவர் அரசியலில் தோல்வி அடைந்தார் என்று சொல்கின்ற சிவாஜி ரசிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். அவர் தோல்வி அடையவில்லை. அவருக்கு அரசியல் அது பிடிக்காது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, எலெக்ஷன்ல போட்டி போட்டாரு, எல்லாத்துக்கும் வரிசையா நின்று பணம் கொடுத்தாரு, சொத்துக்களை வித்தாரு, நிக்கிறவங்க எல்லாரும் பணம் கொடுத்தாரு. தோத்து போன பிறகு என்ன பண்ணாரு தெரியுங்களா? எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, யாராவது சீட்டு கொடுத்தாரு. அவ்வளவு பத்தி டேய், நீங்க தேர்தலில் நிற்கும் போது யார் வீட்டு செவத்துலயோ சின்னத்தெல்லாம் எழுதிருப்பீங்கல்ல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு, அதை பூரா அந்த காசு தரேன், அதை வச்சு வெள்ளை வாங்கி வெள்ளை அடிச்சுட்டு அழிச்சிடுங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அவருக்கு எல்லா பிரைம் மினிஸ்டரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனா யாரிடமும் ஒரு முறை கூட தனக்காகவோ தன்னை சார்ந்தவர்களுக்காகவோ சிபாரிசுக்கு போனதில்லை. அவர் வீட்டிற்கு அனைத்து பிரதம மந்திரிகளும் வந்தார்கள். அப்படி முக்கியத்துவம் பெற்றவர் தமிழக அரசியலில் சிவாஜி கணேசன். ஆகையால் இந்த 2 விஷயங்கள் தான் என்னை இந்த ஆராய்ச்சி செய்யும்படி தூண்டியது. ஆனால் அத்துடன் மாபெரும் நடிகர் இவர் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் உச்சங்களில் 2வது சங்கமான கபாலபுரத்தில் பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட அந்த 2வது தமிழ் சங்கத்தின் இறுதி காலத்திலே தொகுக்கப்பட்டது அல்லது எழுதப்பட்ட நூல் தான் தொல்காப்பியம், தமிழ் மொழிக்கு இலக்கணம். அந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மெய்ப்பாட்டியலை படித்து பார்த்த போதுதான் அதற்கு இருக்கக்கூடிய 8 சுவைகள், அது உன்னுடைய உட்புற சுவைகள் 4, ஆக 32 சுவைகளை நான் படிக்கும் பொழுது என் கண்முன்னே நடிகர் சிவாஜி கணேசன் எடுத்த படங்கள் எல்லாம் பொருத்தமாக வந்த காரணத்தால் தொல்காப்பியமும் சிவாஜி கணேசன் தலைப்பிட்டு அவருடைய நடிப்பாற்றலை அதிலே வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆக எல்லாம் சொல்வார், என்ன தமிழ் மொழி சிவாஜிக்கு அவருக்கு தாய்மொழி அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஹாலிவுட்ல ஸ்டானிஸ்லஸ்கி என்ற ரஷ்யன் ஆக்டர் கம் டைரக்டர் அவர் தானே உருவாக்கிய ரூல்ஸ், an actor prepares and creating a role, building a character என்ற புத்தகங்களில் கூட அந்த விதிகளை எல்லாம் நான் எடுத்து ரொம்ப தீவிரமாக படித்தேன். அதற்குரிய தமிழாக்கத்தை வாங்கி படித்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஆங்கிலம் அறிவு குறைவாக இருக்க காரணத்தால் தமிழாக்கத்திலையும் படித்து ஸ்டானிஸ்லஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதற்கெல்லாம் சிவாஜி கணேசன்
எப்படி பொருந்தி இருக்கிறார் என்பதைத்தான் இந்த நூலிலே 3வது தொகுதியிலே கூறியிருக்கு. இதை நீங்கள் படித்தால் போதும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இதை தாண்டி அவர் வலது கையை எப்படி யூஸ் பண்ணுவார், இடது கையை எப்பொழுது யூஸ் பண்ணுவார், இடது காலை எப்பொழுது வைத்து நடப்பார், வலது காலை எப்போது வைத்து நடப்பார், ஒரு படத்திலே அவர் கொலை செய்ய போகிறார் இறுதி காட்சியிலே என்றாலும் சரி, இல்லை பட ஆரம்பத்திலிருந்தே அவர் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் சரி, இடது கையை மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். மறந்தும் கூட வலது கையை யூஸ் பண்ண மாட்டார். அது தனக்குத்தானே உருவாக்கிய மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. நினைவாற்றல் சாதாரண நினைவாற்றல. 1955 உருவான சிவாஜி நாடக வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தினுடைய அந்த ரிகர்சல் என்று சொல்வார்களே, அது 1955 57 வரை 2 ஆண்டுகள் நடந்தது. இந்த 2 ஆண்டுகளில் ரிகர்சலுக்கு சிவாஜி கணேசன் எப்போதான் வருவார். அப்படி வந்தவரும் உட்கார்ந்து கொண்டு இன்னொரு நடிகரை விட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை பேச சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார். அது ஒரு பக்கம் அல்ல, 2 பக்கம் அல்ல, 300 பக்க வசனங்கள். பிறர் வாசிக்க சொல்லி அவர் கேட்டார் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றல் அவருக்கு இருக்கு. இதுபோன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் இந்த புத்தகத்தை இயக்குனர் பாரதி ராஜா சொன்ன மாதிரி தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுவே என்னுடைய விருப்பம். இது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும். பிற்கால சந்ததியினர் சிவாஜி கணேசனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். விரைவிலே இன்றைய இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் நடிப்பது நடிப்பு அல்ல என்று இளைய சமுதாயம் புரியும் போது, நடிப்பதற்கென்றே பிறந்த ஒரு கடவுள் நம் நாட்டிலே இருந்துட்டு போயிருக்கிறார் என்பதை இளைஞர்கள் புரிந்து கொள்வார்கள். இளைஞர்கள் அவருக்காகத்தான். அதன் அடிப்படையிலே தான் மலேசியாவில் இருக்கக்கூடிய 585 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இயங்கிக் கொண்டிருந்த நிலையிலே அதில் 60 பள்ளிக்கூடங்கள் மூடிய நிலையில் மீதம் இருக்கின்ற 525 பள்ளிகளுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய புத்தகத்தை வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய மனிதர் என்னிடம் அதற்குரிய பணத்தை முன்பணமாக செலுத்தி 500 புத்தகம் அல்ல 700 புத்தகங்களை வாங்கிய மலேசியாவுக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்துதான் சிவாஜி கணேசன் புகழை தூக்கி பிடிக்க வேண்டுமே தவிர வேற எந்த மொழிக்காரனும் சிவாஜியை பத்தி கவலைப்பட மாட்டான். ஆனா கவலைப்பட்டான் ரிஷி கபூர், ஹிந்தி நடிகர். ஒரு கவலை இருந்துச்சு. என்னன்னு கேட்டாங்க, ஆண்டவன் மீண்டும் என் எதிரே வந்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பவர் எனக்கு வேண்டும். சிவாஜி தமிழ் பேசிய பிறகுதான் இந்தி உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு மொழி இருக்கிறது என்பதை திரும்பி பார்க்க வைத்தார். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் கூறி, மேலும் நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி செல்லுங்கள். ஐயா பேராசிரியர் ஒரு கருத்து சொன்னாரு, அவருக்கும் யாழ் நகரத்திற்கும் ஏற்படி தொடர்பை பற்றி எழுதியிருக்கான்னு. நல்லாவே எழுதியிருக்கேன், நிறையா எழுதியிருக்கேன். வசந்த மாளிகை படம் வந்து ஒரே நேரத்தில் 2-3 தியேட்டரில் போடுறேன்னா ரீல் வந்து ஒரே நேரத்தில் போட முடியல. அதனால ஆள் வச்சு இங்கே 2 ரீல் ஓட்டணும், ஒரு ஆள் தூக்கிக்கிட்டு அடுத்த தியேட்டருக்கு கொண்டு போய் கொடுத்து அதை ஓட்டிட்டு அதுக்கு பிறகு அங்கே இருந்துட்டு இன்னொரு தியேட்டர். அப்படிலாம் இந்த இலங்கை மக்கள் சிவாஜி கணேசனுடைய நடிப்பாற்றலை ரசித்தார்கள் ஜாஃப்னாவில். அதற்கு அது பைலட் பிரேமநாத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க. அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இங்கே கூறப்பட்டிருக்கிறதே. உலகத்தமிழ் மாநாட்டில் ஐயா சொன்னாரு, அந்த விருந்தை பற்றி சொன்னாரு. அண்ணா கூப்பிட்டு ஒரு 5 லட்ச ரூபா அல்ல திருவள்ளுவர் சிலையை நீ உன் செலவில் செஞ்சு கொடு கணேசா, அவ்வளோதான் சொன்னார். அதுக்கு பிறகு இரவு நைட்டில் முடிச்சிருந்து கால் ஷீட்லாம் முடிச்ச பிறகு தானே திருவள்ளுவராக வேஷம் போட்டு நின்று கொண்டு போஸ் கொடுத்து செய்து கொண்ட சிலை தான் சென்னை கடற்கரையில் இருக்கிறது. இன்று அரசியல் காரணங்களுக்காக சிவாஜி கணேசன் சிலையை அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஆனால் வள்ளுவராக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறார், யாரும் எடுக்க முடியாது. இது காலத்தின் கட்டாயம். அது போக அண்ணாவிடம் போய் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார். கட்சி பார்க்காமல் தானம் கொடுத்திருக்கிறார். ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட், மிகவும் உடல் நலிந்து ஜிஹெச்ல போய் சிவாஜி பார்க்க போயிருக்காரு. என்ன கவலை உங்களுக்குன்னு, தொழிலாளருக்காக ஒரு மாநாடு நடத்தி 5 லட்சம் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, அந்த 5 லட்சத்தை நான் கொடுக்குறேன். ஜீவானந்தத்துக்கு 5 லட்சம் கொடுத்தேன். திரையுலகத்திலே அரசியல் பார்ப்பதில்லை. திமுக விட்டு போய் பிரிஞ்சாரா, தூக்கியப்பட்ட அதுக்கு பிறகு ராம அரங்கண்ணல் போன்றவர்களுக்கு காட்சி கொடுத்திருந்த படம் தான் பச்சை விளக்கு. ஏடிபி காரர் கோவை செழியனுக்கு காட்சி கொடுத்தாரு.
தொழிலில் அரசியல் வச்சுக்கிற மாட்டாரு, யார்கிட்டையும் பொறாமப்பட மாட்டாரு, ரொம்ப நேர்மையானவர், ஒரு முழு மனிதன்க நடிகர் திலகம் சிவாஜி, முழு மனிதன். அதெல்லாம் சொல்லியிருக்கேன். சும்மா ரோட்ல டெல்லியில போயிட்டு இருந்திருக்கேன், ரோட்ல யாரும் ரோட்டோரமா உட்காந்து சமைச்சுக்கிட்டு குழந்தைங்க விளையாண்டுருக்கு, காரணம் பட் நீங்களாம் யாரு, ஏன் ரோட்ல இருக்கீங்கன்னு, சேலத்துலேருந்து வந்தோம்யா, இங்க வீடெல்லாம் குடியிருக்கேன்னு. அப்படியா, அவர் பார்க்க போறது இந்திரா காந்தி, எல்லாம் அவர் பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசிட்டு இந்திரா காந்திகிட்ட பணம் கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு கேட்டுக்காரு. அந்த இடத்துல பிளாட்ஃபார்ம்ல சேலத்துலேருந்து வந்து சில மக்கள்லாம் தொழிலாளிகள்லாம் குடியிருக்காங்க, அம்மா நீங்க எப்படியாவது அரசாங்கத்து மூலமா இந்த பணத்தை வச்சு அவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு இலகிய மனம் கொண்டவர். அப்படிப்பட்ட மனிதரை ஆய்வு செய்வதற்கு எனக்கு என் வாழ்க்கையிலே எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் கர்ணன் விழாவிலே பேசினேன், சிவாஜி கணேசனுக்கு ஈக்குவலான ஒரு தமிழ் மனிதனாக நான் என்னை கருதி கொள்ளவில்லை. அவர் காலிலே ஒட்டி இருக்கக்கூடிய தூசுகளில் நான் ஒரு தூசு, அவ்வளவுதான். மீண்டும் நான் பிறவி எடுத்து 100 ஆண்டுகள் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் கூட இந்த நடிகர் திலகத்தினுடைய ஆய்வு முடிவு பெறாது. இது ஒரு துவக்கம் தான். நன்றி, வணக்கம்.